So then let's start the session. So students, நம்ம business environment classல நாம join பண்ணிக்கிறோம். So இந்த business environment பொறுத்த வரைக்கும் successfully we are going on with the syllabus and past papers. இதன் அடிப்படையில் business organization அதோடு தொடர்பட்ட concepts revision பண்ணி ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And business environment and its effect on business organization. வணிகத்தினுடைய சூழல், இந்த வணிகத்தினுடைய சூழல் எவ்வாறு வணிகங்களை பாதிக்கிறது, அண்ட் பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸ், வணிகத்தினுடைய துணை சேவைகள் 30% உங்களோட சிலபஸில் மொத்தம். அண்ட் அது பிறகு நம்ம ட்ரேட் இன் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், வணிக நிறுவனங்களின் வியாபாரம் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். அண்ட் நவ் வி ஆர் ஆக்சுவலி இன் சாப்டர் 5, கவர்மெண்ட், பிஸ்னஸ் எத்திக்ஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சஸ்டைனபிள் என்வாரன்மெண்ட், இதுகள் சம்மந்தமாக நம்ம இருக்கிறோம். ரைட். Give me a second. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். இந்த சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும், சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும், இதன் அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட்டினுடைய பொருளாதார ரீதியான கோல்ஸ் என்ன, அடிக்கடி கேள்விக்கு வரக்கூடிய ஒரு கொஷன். பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி ஏற்படுத்துகிற முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார உறுதி அல்லது ஸ்திரத்தன்மை, நியாயமான வருமான பரம்பல், சாதகமான சர்வதேச வியாபாரம், நிலைபெறான அபிவிருத்தி. ரைட். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொருளாதாரத்தில் அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள். அண்ட் இதுக்கு எப்படி பிஸ்னஸ் என்னென்ன பங்களிப்பு செய்கிறாங்க என்பதையும் பார்த்துருந்தோம். தொழில் வாய்ப்புகள், சூழலுக்கு தீங்கை குறைக்கிறது, உள்நாட்டு வளங்களை பயன்படுத்துறது, முறையாக வரி செலுத்துகிற அரசாங்க கொள்கைகளை பின்பற்றுறதுன்னெலாம் பார்த்தோம். அண்ட் ஒரு வணிகத்துக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்பு, ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி. கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், பிஸ்னஸ் கவர்மெண்ட்டினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதை நாம் பார்த்துருந்தோம். ஒரு அரசாங்கம் எவ்வாறெல்லாம் வணிகங்களுக்கு என்னென்ன வழிகளிலெல்லாம் உதவி செய்கிறது, என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்ஸ்லெஸ், வரி விடுமுறைகள், வரி சலுகைகள், அரசியலை உறுதியாக வச்சுக்கிற, மார்க்கெட் எக்ஸஸ் பண்ணி கொடுக்குற. ஸோ இதுக்கு வணிகங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேலைவாய்ப்பை வழங்கி, உள்நாட்டு வளங்களை பயன்படுத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து, ரைட் சட்டத்திட்டங்களை பின்பற்றி சப்போர்ட் பண்ணும். அப்போ ரெண்டு பேருக்கும் இந்த தொடர்பு இருக்கிறது. அண்ட் அரசாங்கத்தினுடைய பல்வேறு நோக்கங்களை அடைய வணிகங்களில் அரசாங்கம் எவ்வாறெல்லாம் செல்வாக்கு செலுத்தும்டா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வாடிக்கையாளராக வணிகத்தின் மீது அரசாங்கம், போட்டியாளராக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுறவராக, ஒரு கட்டுப்பாட்டாளராக, ஒரு ஊக்கம் வழங்குறவங்களாக, வரி வசூலிக்கக்கூடியவராக, கொள்கைகளை வகுக்கக்கூடியவங்களாகலாம் செல்வாக்கு செலுத்தும். அண்ட் வணிகங்களுக்கு அரசாங்க ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல், ரைட், இதை பின்பற்றுவதன் காரணமாக இவங்களுக்கு ஒரு வணிகத்தை பதிவு செய்கிறது, அதன் மூலமாக அவங்களோட நற்பெயர் வரும், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் வணிகத்தினுடைய ஒழுக்க விழுமியங்கள் சம்மந்தமாக பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வோட நடவடிக்கைகளில் ஈடுபடுறது தான் இந்த பிஸ்னஸ் இத்திக்ஸ் என்று நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் பிஸ்னஸ் இத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ரிட்டனான எழுதப்பட்ட ஒரு கோவையாக வச்சிருந்தால் அதனை ஒழுக்க கோவை. ஸோ இந்த ஒழுக்க கோவை என்பது பலவேறுபட்ட நன்மைகளை கொண்டு காணப்படும். எம்ப்ளாயீஸுக்கு மோட்டிவேஷனாகவும், நம்மளோட நற்பெயர் மேம்படும், தவறான நடத்தைகள் தடுக்கப்படும், எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இந்த ஒழுக்க கோவை சம்மந்தமாக பார்த்துட்டு, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் நாம் ஈடுபடும் போது நம்ம ஒரு பிஸ்னஸ் இத்திக்ஸ் இல்லாமல் செயற்படுறோங்கிறதுக்கான உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அது பொறுத்து நம்ம வணிகத்தினுடைய சமூக பொறுப்புகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வணிகத்தினுடைய சமூக பொறுப்பு என்பது எப்படி வந்துச்சு, ஆரம்பத்தில் வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தவங்க. அண்ட் அதுக்கு பிறகு எல்லாரையும் கவனிக்கணும், சமூகத்தையும் கவனிக்கணும், ஊழியர்களையும் கவனிக்கணும், உங்களோட கஸ்டமரையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட நாடுகள் பல்வேறுபட்ட சமூக பொறுப்புக்கு வரைவிலக்கணங்கள் தந்திருந்தன. அண்ட் ஐநா சபை பின்வரும் முக்கிய விடயங்களில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடக்கணும்னு சொன்னிச்சு. ஊழியருடைய உரிமைகளில், மனித உரிமைகளில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில், சமூகத்தினுடைய ஈடுபாடு.
அண்ட் அடிப்படை சிஎஸ்ஆர் செயல்பாடுகள் வந்து ஒரு நிறுவனம் லாபம் உழைக்கத்தான் வேண்டும். பிகாஸ் லாபம் இருந்தால்தான் அவங்க சமூகத்துக்கு செய்வாங்க. வாடிக்கையாளரை திருப்தியாக வச்சுக்கணும், ஊழியர்களை ஈடுபாட வச்சுக்கணும், சமூகத்தில் ஈடுபாடணும். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அண்ட் சமூக பொறுப்பின் வணிகங்களுக்கான நன்மைகள்னு நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ரைட். நோ, இதுலேருந்து நம்ம பார்க்கணும் சமூக பொறுப்பினுடைய வணிகங்களுக்கான ஒரு நன்மைகள். அதாவது சமூக பொறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு வணிகம் இருந்தால் அந்த வணிகத்துக்கு அவங்க சமூக பொறுப்பாக நடந்து கொள்வதில் என்ன நன்மை என்று நம்ம பார்த்தது தான் அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் பிஸ்னஸஸ். ரைட். ஸோ இது சிம்பிளாக இதில் என்ன விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சமூக பொறுப்பாக ஒரு சிஎஸ்ஆரோட ஒரு வணிகம் நடந்தால் என்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும், சிஎஸ்ஆருங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன நன்மைகள் கிடைக்குங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதில் 6 விடயங்களை நம்ம சொல்கிறோம். உண்டு சோஷியல் சப்போர்ட் ஃபார் ஆப்பரேஷன்ஸ், நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளுக்கு சமூகத்தினுடைய ஒரு ஆதரவு என்பது கிடைக்கப்பெறும். ஸோ இட்ஸ் ட்ரூ. ரைட். யோசிச்சு பாருங்க, நீங்கள் சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க, லாபத்தை மட்டும் நீங்கள் உழைக்கல, உங்களோட ஊழியர்களோட நல்லா இருக்கிறாங்களான்னு பார்க்குறீங்க, கஸ்டமர்ஸுக்கு நியாயமாக இருக்கிறமான்னு பார்க்குறீங்க, சமூகத்துக்கு சில நிகழ்வுகள் நடந்தால் கண்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த சமூகம் உங்களை தூக்கி பிடிக்கும், அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. ரைட். உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள்கிட்ட பொருளை வாங்குவாங்க மற்றவங்கள்ட்ட போகிறத விட. இப்போ நீங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப் செய்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பிள்ளைகளில் பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லோயல் கஸ்டமராக மாறுவாங்க. மற்றவங்களோட கடையில் வாங்குறத நம்ம இவங்களோட கடையில் வாங்கிட்டு போய்த்திடலாம்னு சொல்லி. எனவே நிறுவன செயல்பாடுகளுக்கு சமூகத்தினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் குட் சோஷியல் என்வாயரன்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் good social environment provides inputs and markets. Right. உள்ளீடுகள் மற்றும் சந்தைகளை நல்ல சமூக சூழல் வந்து வழங்கும். ஸோ இதன் அடிப்படையில் give me a second. ரைட். ஸோ இதன் அடிப்படையில் குட் சோஷியல் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட். வாட் டஸ் இட் மீன் பை? இட் மீன்ஸ் சிஎஸ்ஆர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் கிரியேட்ஸ் பெட்டர் கண்டிஷன் ஃபார் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். ரைட். இட் மீன்ஸ் இப்போ கம்பெனிஸ், இப்போ நம்மளினுடைய ஒரு ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு உட்கட்டமைப்புக்கு ஒரு சின்ன பாலம் ஒன்று போடுறதுக்கு ஒரு சின்ன ரோடு ஒன்று போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் அது உதவும். ஸோ குட் சோஷியல் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கான இன்புட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கான மார்க்கெட்ஸ் அங்கே தான் உருவாகும். ஸோ இதை தான் குட் சோஷியல் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் மார்க்கெட்னு சொல்லப்படுது. அண்ட் ரிடியூஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு வந்து நீங்கள் நன்றாக ஒரு சமூக செயல்பாட்டாளராக ஒரு சிஎஸ்ஆரோட இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரசாங்கம் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்தாது. ரைட். லெஸ் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ பிகாஸ் பிஸ்னஸஸ் வந்து அவங்களே அவங்கள ஒழுங்குபடுத்தி கொள்கிறாங்க, அவங்க கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லா விஷயங்களையும் நடக்கும்போது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் குறைவு வரைக்கும் உங்களோட மேலே இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாறது குறைவு வரைக்கும். அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினர்களுடனான சார்ந்திருத்தல் என்பது அதிகரிக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வெறும் நீங்கள் ஷேர் ஹோல்டரை மட்டுமே அங்கே பார்க்கல. ரைட். நீங்கள் எல்லாரையுமே பார்க்குறீங்க. எனவே நீங்கள் பில்டிங் அ ஸ்ட்ராங் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் எல்லா அக்கறையுடைய தரப்பினர்களும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீங்க, உங்களுடைய ஊழியர்களோட, உங்களுடைய வழங்குனர்களோட, உங்களோட கஸ்டமர்ஸோட. எனவே பிஸ்னஸ் ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கும். ரைட். ஸோ இது ஒரு சிஎஸ்ஆர்னுடைய நன்மை. அண்ட் அதே மாதிரி அட்ராக்ட் பொட்டென்ஷியல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்.
சாத்தியமான அக்கறையுடைய தரப்பினர்களை உங்களால் ஈர்க்க முடியும், பொட்டென்ஷியலான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ரைட்? குட் ரெப்யூட்டேஷன், ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இட் வில் டெஃபினெட்லி அட்ராக்ட் பெட்டர் எம்ப்ளாயீஸ். நம்மளோட கம்பெனி நோக்கி நல்ல எம்ப்ளாயீஸ் வருவாங்க, நல்ல சப்ளையர்ஸ் நம்மளோட டீல் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட பொருள் வாங்க ஆசைப்படுவாங்க. அப்போது இது வந்து அக்கறையுடைய தரப்பினர்களை அட்ராக்ட் பண்ண நமக்கு உதவும். நம்ம நல்ல ஒரு சிஎஸ்ஆரோட இருந்தோம். அப்போ குவாலிட்டியான எம்ப்ளாயீஸ் இருக்கிறதும், நம்பகத்தகமான வழங்குனர்கள் இருக்கிறதும், நமக்கு விசுவாசமான கஸ்டமர்ஸ் இருக்கிறதுமே சோஷியலி நம்ம ரெஸ்பான்சிபிளாக அந்த பிஸ்னஸை எடுத்து செல்லும் போது தான். அண்ட் அதே சமயம் இட் என்ஹான்ஸ் த பிஸ்னஸ் இமேஜ். வணிகத்தினுடைய பிம்பத்தை வந்து மேம்படுத்துது. நீங்கள் ஒரு கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டில் மற்றவங்களை விட ஸ்டாண்டாக நிற்கும். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் நடந்து கொள்ளும்போது இட் வில் ஹெல்ப் த பிஸ்னஸஸ். ரைட்? நீங்கள் மற்றவங்களோட வினைத்திறனாக போட்டி போடலாம். நீங்கள் ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் விலை உங்கள்கிட்ட கூட இருந்தாலும் உங்களினுடைய சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக உங்களோட வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நம்பி வருவாங்க. எனவே இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வணிகம் சமூக பொறுப்பாக நடந்து கொள்வதனுடைய நன்மைகளை குறிக்கிறது. ரைட்? அண்ட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ சிஎஸ்ஆர் ஃபுல்ஃபில்மெண்ட். ரைட்? பட் சில பிரதிகூலங்களும் இருக்கின்றன. அதாவது இது பிரதிகூலங்கள்னு சொல்கிறத விட இட்ஸ் ஆக்சுவலி எ சேலஞ்ச். அதே சமயம் நம்ம ஒரு கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்து கொள்கிற நம்ம நினைக்கும் போது, அல்லது ஒரு சிஎஸ்ஆரை நாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண நினைக்கும் போது சில சேலஞ்சஸ், சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உண்டு. ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் மே பி ரிடியூஸ்ட். இப்போ நம்ம ஒரு கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஃபண்ட் பண்ண நினைக்கும் போதோ, அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கோ எதுக்கோ ஸ்பான்சர் பண்ணும்போது வி ஹாவ் டு பே அண்ட் வி வில் இன்கர் சம் காஸ்ட். நமக்கு சில செலவுகள் ஆகும். அது சில நேரங்களில் நம்மளோட லாப உச்சப்படுத்தலை குறைக்கலாம். ரைட்? பிகாஸ் மணி இல்லாமலுக்கு இப்போ என்ன தான் நம்ம கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்ய போகிறோம்னாலும் இட் வில் டிமாண்ட் த மணி. அப்போ ஷார்ட் டேர்மில் நம்மளோட லாபம் குறையும். ஏன்? இப்போ கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்போ ஷார்ட் டேர்மில் உங்களோட லாபம் வந்து குறையும். இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் சிஎஸ்ஆரில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கும். எனவே இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது ஒரு சேலஞ்ச். அண்ட் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி மே ட்ராப். வணிகத்தினுடைய வினைத்திறன் வந்து சில நேரங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சிஎஸ்ஆரில் ஈடுபடும் போது. பிகாஸ் நீங்கள் சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸில் முக்கியமான கோர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை விட்டுட்டு சிஎஸ்ஆரில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ அதுக்கு உங்களோட டைமை கொடுக்கணும். உங்களோட ரிசோர்ஸஸை நீங்கள் உங்களோட பணம் மற்றும் நிறைய ரிசோர்ஸஸை நீங்கள் எடுத்து இனிஷியேட் பண்ணணும். எனவே இட் வில் சம்டைம் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். கவனம் வேறு இடங்களில் கவனம் சிஎஸ்ஆரில் கூடுதலாக போகும்போது அட் தி சேம் டைம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ஸ் இன்க்ரீஸ். சில நேரங்களில் உற்பத்தி செலவும் நம்ம சிஎஸ்ஆரில் அதிகமாக கவனம் செலுத்துவதன் காரணமாக போகக்கூடியதாக இருக்கும். ரைட்? உற்பத்தி செலவுகள் வந்து அதிகரிக்கிறேன். ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் லைக் எப்படி உதாரணம் சொல்லலாம், என்வாயரமெண்டல் ப்ரொடக்ஷன். சூழலை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் சிஎஸ்ஆர் செய்ய போகிறீங்கன்னா நிறைய நலன்புரி செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அப்போது அங்கே அது உற்பத்தியில் தான் செலவுகள் இன்னும் அதிகரிக்கும். அண்ட் ஹார்ட் டு கம்பீட் வித் நான் சிஎஸ்ஆர் பிஸ்னஸஸ். ரைட்? இப்போது சில நிறுவனங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது. அவங்க கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாமலுக்கு ஓடும்போது அவங்க முன்னிலையில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு செலவு இல்லை. பட் சிஎஸ்ஆரோட நம்ம போகும்போது நமக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட்? பிகாஸ் சிஎஸ்ஆர் செய்யாதவங்க செலவு குறைஞ்சா ப்ரைஸை குறைச்சி வைக்க முடியும். பட் சிஎஸ்ஆர் நம்ம செஞ்சோம்னா அந்த செலவையும் நம்ம எதில் கவர் பண்ண வேண்டி வரும்? நமக்கு கிடைக்கிற வருமானம் பொருளை விற்று தான். அப்போ அந்த பொருளில் தான் மறுபடியும் அந்த கொஸ்ட்டு போக வேண்டி வரும். எனவே இவங்களோட ஒப்பிடும்போது நம்மளோட பொருளுடைய விலை சம்பந்தமாக நம்மளால் போட்டி போட முடியாமல் இருக்கலாம். ரைட்? ஸோ காம்படிட்டிவ் ப்ரெஷர் ஒன்று ஒரு ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸுக்கு இருக்கும் சிஎஸ்ஆரோட போகும்போது. அண்ட் ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சோஷியல் நெட்வொர்க். சமூக வலைத்தளத்தில் அதிக செல்வாக்கு செலுத்தப்படுகிறது. வாட் டஸ் இட் மீன் பை? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கம்யூனிட்டி வந்து ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டே சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. ரைட்?
எனவே நாம் ஒரு சமூகத்துக்கு செய்யும் போது இன்னொரு சமூகம் வந்து ரைட் இது மதத்துக்காக செய்கிறார், இது இனத்துக்காக செய்கிறார், அந்த மாதிரியான சில ஹேட் ஸ்பீச்சஸ்க்கு ஆளாக வேண்டி வரும். ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சிஎஸ்ஆர் செய்ய முற்படும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவால்கள் அல்லது சிஎஸ்ஆர் நடவடிக்கையினுடைய தீமைகள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ரைட். ஸோ நன்மைகளும் தெரிஞ்சிருக்கணும், சில சவால்கள் அல்லது டிஸ்அட்வான்டேஜஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு சிஎஸ்ஆர். ஸோ சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளை வணிகங்கள் எவ்வாறு ஈடுபடுத்தும்னா ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வகையான அப்ரோச்சில் போவாங்க. மெனி கம்பெனிஸ் அடாப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தி சிஎஸ்ஆர். பல கம்பெனிகள் சிஎஸ்ஆரை நிரூபிக்க பல உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் என்பது உத்திகள். ஸ்ட்ராட்டஜிஸ் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம், நாம் ஒரு விஷயத்தை செய்கிறத எப்படி மற்றவங்கள்டேருந்து தனிப்பட்ட ரீதியாக விலகி லாங் டேர்முக்கு நன்மை தரக்கூடியதாக நம்ம செய்ய முடியும் என்பது தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த சிஎஸ்ஆரை செய்யும் போது பல ஸ்ட்ராட்டஜிஸை முன்வைப்பாங்க. அதில் 3 விஷயம் நான் சொல்லிக்கிறேன். முதலாவது எஜுகேஷன் சப்போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ், கல்விக்கான ஆதரவு திட்டங்களை வழங்குகிறேன். இப்போது நாம் பிஸ்னஸ் செய்கிறோம், அந்த பிஸ்னஸினுடைய கம்யூனிட்டிக்கு நம்ம கல்வி ஆதரவுக்கான திட்டங்களை வழங்குவதன் மூலமாக சில சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் செய்யுது. ரைட். இப்போ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஒன்றரை இருக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் லெப் ஒன்று அமைக்கிறதுக்கான ஒரு கட்டடத்துக்கான ஒரு நிதியை வழங்கலாம். ஸோ கல்வி ஆதரவு திட்டங்களை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் சுற்றுச்சூழல் திட்டங்கள், என்வாயரன்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ், ரைட், சுற்றுச்சூழல் திட்டங்களை நடத்துவாங்க. இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ் வரும், அது வந்து நம்மளுடைய சூழலை பாதுகாக்க முடியாத சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மரத்தை நடக்கூடிய சில இனிஷியேட்டிவ்ஸ் செய்கிறது, சில நேரங்களில் பீச்சை க்ளீன் பண்ணுறது, அல்லது புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கம்யூனிட்டிஸுக்கு பெனிஃபிட்ஸ் வர மாதிரி. இப்போ சோலார் பேனல் சிஸ்டம், இப்போ ஒரு மீன்பிடி கிராமம் இருந்தேன்னு சொன்னால் அங்கே சோலார் பேனல்ஸ் அமைச்சு அவங்களுக்கு மின்சாரம் மாதிரி கொடுக்குறது. அப்போ இதெல்லாம் சுற்றுச்சூழல் திட்டங்கள், என்வாயர்மெண்டல் ப்ரோக்ராம்ஸாக செய்யலாம். அல்லது சில வறுமை ஒழிப்பு திட்டங்களை கூட, புவர்ட்டி எலிவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டங்களை கூட செய்ய முடியுமாக இருக்கும். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்று சொல்லும்போது என்ன, ஸோ அதில் ப்ரோக்ராம் செய்வாங்க. அது வந்து உண்மைக்கு வறுமையே அந்த கம்யூனிட்டியில் ஒழிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ முக்கியமாக வேலை வாய்ப்புகள் அந்த கம்யூனிட்டிஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. அப்போ அந்த ஃபெமிலிஸ்க்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஃபெமிலிஸுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு தொழில் கொடுக்க முடியும். சில நிறுவனங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்கும், சின்ன சின்ன கடன் உதவிகளை செய்ய முடியும். ரைட். ஸோ இதெல்லாமே ஒரு சிஎஸ்ஆர்னுடைய ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸாக வச்சு இந்தந்த திட்டங்களில் அவங்க செய்யலாம். அண்ட் எம்என்சிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் கண்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி. மல்டிநேஷனல் கம்பெனிஸ், பல்தேசிய கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ ஜான் கீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டிநேஷனல் கம்பெனி, நிறைய நாடுகளில் அவங்களோட கம்பெனிஸ் இருக்குது. எனவே மல்டிநேஷனல் கம்பெனிஸும் சில இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸும் இந்த சிஎஸ்ஆருக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்கிறாங்க. ரைட். ஸோ லார்ஜ் கோஆப்ரேஷன்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் குளோபலாக சிஎஸ்ஆருக்கு உலகளாவிய ரீதியில் எஃபர்ட் போடுறாங்க. ரைட். சிக்னிஃபிகண்ட்டாக செய்கிறாங்க. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸுக்குள்ளே வரும்போது இட் வில் ஹெல்ப். ரைட். அண்ட் சிஎஸ்ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ், ரைட். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிஸ், திஸ் இஸ் சம்திங் எந்த வழிகளில் செய்யலாம். ஆக்சுவலி உங்களுக்கு சிஎஸ்ஆர்னுடைய ஸ்ட்ராட்டஜி, சிஎஸ்ஆருடைய உத்திகள்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் ரிப்போர்ட்டிங், டிரான்ஸ்பேரன்சி பிரின்சிபல்ஸ் அண்ட் கோட்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் வெரிஃபயபிலிட்டி. சிஎஸ்ஆர் உத்திகள், சிஎஸ்ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நம்ம எதை மென்ஷன் பண்ண வரோம்னு சொன்னால் திஸ் இஸ் சம்திங் மெத்தட்ஸ். எந்த அப்ரோச், எந்த மெத்தடில் சிஎஸ்ஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி முகாமைத்துவம் செய்யலாம் என்பது. இப்போ ரிப்போர்ட்டிங் என்பது சிம்பிளாக லீகலாக நாம் எப்படி நம்மளுடைய ஃபைனான்ஷியலை டிஸ்க்ளோஷர் பண்ணுறது. ஸோ சிஎஸ்ஆரோட சேர்த்து எவ்வளோ செலவாயினுச்சு, என்ன செஞ்சுக்கிறது, ரிப்போர்ட் பண்ணுறது. அண்ட் டிரான்ஸ்பேரன்சி என்பது வெளிப்படைத்தன்மையாக நம்மளோட விஷயங்களில் இருக்கிற. அண்ட் நமக்குண்டு சில கொள்கைகளை வச்சுக்கிறது, சில பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ஸை டிசிஷன் மேக்கிங் வச்சுக்கிறது கோட்பாடுகள் மூலமாக. அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் போன்ற ஒழுக்க கோவைகளை நீங்கள் வெளியிட முடியும். ரைட். அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புக்கூறல் அண்ட் வெரிஃபயபிலிட்டி. ரைட்ஸ், நம்மளே சரி பார்த்துக்கொள்ள நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி இதெல்லாமே சில ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் அறிக்கைப்படுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் ஃபைனான்ஷியல் டிஸ்க்ளோஷர், சட்ட மற்றும் நிதி ரீதியான வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளல். இது என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட், சிம்பிளாக
பப்ளிக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் வெளிப்படுத்துறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா annual ரிப்போர்ட்டில், கம்பெனிஸினுடைய annual ரிப்போர்ட்டில் சிஎஸ்ஆருக்குன்னு சொல்லி ஒரு பேஜே இருக்குது. பப்ளிக்காக ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரியான கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஈடுபட்டிருக்கிறோம். ரைட், இவ்வளவுக்கும் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம், இவ்வளவுக்கும் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இம்பேக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு வெளிப்படையான, ஒரு சட்ட ரீதியான, ஒரு நிதி ரீதியான ஒரு வெளிப்படுத்தல்களை annual ரிப்போர்ட்டில் செய்கிறேன். அப்போது ஷேர் ஹோல்டர்ஸும் சரி, அந்த annual ரிப்போர்ட்டை வாசிக்கக்கூடிய மற்ற அக்கறையுடைய தரப்பினர்களும் சரி, கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதோட சமூக ரீதியாக என்ன தாக்கம் என்பதனை இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து புரிஞ்சு கொள்வாங்க. ஸோ இது ஒரு வழி, ஒரு உத்தின்னு சொல்லலாம் நம்ம அதை சிஎஸ்ஆரை வெளிப்படுத்துறது. அண்ட் டிரான்ஸ்பேரன்சி, குட் கவர்னன்ஸ், ரைட், ஒரு சிறந்த ஒரு கூட்டாளுகை ஏற்படுத்துவதன் மூலமாக, அதனை ஏற்படுதல் மூலமாக நாம் சிஎஸ்ஆர் உத்திகளை கையாள முடியும். அது என்னது டிரான்ஸ்பேரன்சின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஓப்பனாக ஹொனஸ்ட்டாக நம்மளோட பிஸ்னஸுடைய ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் இந்தந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிறோங்கிறத நம்ம சொல்கிறது. தட் இஸ் டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை. அப்போ நல்ல ஒரு கோஆப்ரேட் கவர்னன்ஸ், கோஆப்ரேட் கவர்னன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் ஆடிட் படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். கோஆப்ரேட் கவர்னன்ஸ் எப்படி ஒரு கம்பெனி நிர்வகிக்கப்படுது, மேனேஜ் பண்ணுறது, அதை நம்ம வெளிப்படையாக நம்ம இருக்கணும். யார் எந்த போஸ்ட்டில் இருக்கிறாங்க, யாருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிக்குது, ரைட், தட் இஸ் டிரான்ஸ்பேரன்சி. அப்போ நல்ல ஒரு கோஆப்ரேட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கும். இப்போ எம்ப்ளாயர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எனவே வெளிப்படைத்தன்மையோடு நம்ம இருக்கணும் நம்மளோட சிஎஸ்ஆரில். அண்ட் கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ், பாலிசி ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் டிசிஷன், சில திட்டங்களை நம்ம எடுக்கும்போது நாம் அதுக்குண்டு சில கொள்கைகளை வைத்திருக்க வேண்டும், கிளியரான கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான டிசிஷன் மேக்கிங் பவராக இருக்கும். ரைட், அப்போ கிளியரான சில பாலிசி ஃப்ரேம்வொர்க்ஸை நம்ம உருவாக்கணும். அது டிசிஷன் மேக்கிங், சில சிக்கலான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். இந்தந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இந்தந்த விஷயங்களுக்கு நாங்கள் கை கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக இருக்கணும். அண்ட் கோட்ஸ், கோவைகள், நம்ம படித்த மாதிரி ஒழுக்க கோவைகள், தகவல்களில் மரியாதை மற்றும் தரத்தை நம்ம ஏற்படுத்தணும். சரியான கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, ரைட், அப்போ ஒரு எழுதப்பட்ட ஸ்டாண்டர்டான சிஎஸ்ஆர் பிஹேவியர், சில கம்யூனிகேஷன்ஸை நம்ம வச்சுட்டு இருக்கிறது. அப்போ இது நம்மளுக்கு மற்ற கம்பெனிஸோட பார்க்கும்போது இட் வில் எஸ்டப்ளைஸ் சம் ரெஸ்பெக்ட், நம்ம ஒரு குவாலிட்டியை பின்பற்றுறோம், ரைட் அப்படின்னு வரும். எனவே அடுத்த விஷயம் பொறுப்பு கூறல், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ், முகாமையாளர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வது. நாம் செஞ்ச பிழைக்கு நாம் பொறுப்பு, நாம் செஞ்ச நிலவுக்கும் நாம் தான் பொறுப்பு. ஸோ டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் ரிசல்ட்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வது. இப்போ மேனேஜர்ஸ் வந்து இதுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா, எஸ், அவங்க அந்த சோஷியல் இம்பேக்ட்டுக்கு அவங்க தான் பொறுப்பு கூறணும். அண்ட் சரிபார்ப்பு தன்மை, சுய மதிப்பாய்வு மற்றும் தணிக்கைப்படுத்தல், செல்ஃப் ரிவ்யூ அண்ட் ஆடிட், ரைட். இப்போ சில சிஸ்டத்தை வச்சுருந்து நாம் செஞ்ச சிஎஸ்ஆர், நாம் செஞ்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே நம்ம பேப்பரில் மட்டும் சொல்கிறோமா, உண்மையிலேயே அவ்வளவுக்கு நம்ம இம்பேக்ட் பண்ணியிருக்கிறோமா என்பதனையும் பார்த்து கொள்ளணும் நாம், ரைட், எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்கிறது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், த கீ இஸ் ஃபைண்டிங் த ரைட் பேலன்ஸ். உண்மையை சொல்ல போனால் பிஸ்னஸஸ் லாபத்தன்மையோடையும் இருக்கணும், ஜென்யூனாக சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்யும். அப்போ சக்ஸஸ்ஃபுல் சிஎஸ்ஆர் என்பது பணத்தையெல்லாம் கொண்டு போய் நல்லவுக்கு செலவழிக்கிறங்கிறது இல்லை. நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற அதே சமயம் நம்மளுடைய பிஸ்னஸஸையும் நம்ம பெஸ்ட்டாக செஞ்சுட்டு போகணும். ரெண்டையும் நம்ம பேலன்ஸாக வச்சுட்டு இருக்குங்கிறது தான் குட் கோஆப்ரேட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ். I hope so you understood this topic. And now the final topic in our chapter 5, that is sustainable environment. நிலைபெறான சூழல். உங்களுக்கு தெரியும், நிலைபெறான அபிவிருத்தியில் 3 தூண்கள் இருக்கும்னு படிச்சிருக்கிறோம். என்னது? பொருளாதாரம் நிலைபெறான அபிவிருத்தியை அடைய வேண்டும், அதே சமயம் சூழல் நிலைபெறான அபிவிருத்தியை அடைய வேண்டும், சமூகமும் நிலைபெறான அபிவிருத்தி அடைய வேண்டும். இதில் சூழலை பற்றி, நிலைபெறான சூழலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் ஸ்டூடெண்ட்ஸ், சூழல் என்பது நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளங்களை நம்ம பயன்படுத்தணும். பாவிச்ச உடனே அந்த வளம் இல்லாமல் போயிடும், அதுக்கு பிறகு அதை மீள புதுப்பிக்க முடியாதுங்கிற வளங்களை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா தான் அடுத்த சந்ததிக்கு இருக்குது. வேஸ்டேஜை குறைக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஈகோ சிஸ்டத்தை நாம் சரியாக பார்த்துக்கொள்ளணும். நாம் மட்டுமே இங்கே வாழலை, நம்மளை சுற்றி தாவரங்கள், விலங்குகள்னு சொல்லி நம்மளை இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது,
அண்ட் நாம் செய்கிற நடவடிக்கைகளால் நிறைய சூழல் மாசடையுது. அப்போது இது சந்தமாக நிலைபேறான சூழல், அதாவது நம்மளுடைய சூழல் நமக்கு கிடைச்ச ஒரு வரம், அதை நாம் அடுத்த சந்ததிக்கும் விட்டுட்டு போகணும். அது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அதை மாசுபடுத்தக்கூடாது. இது சம்பந்தமாக பேசுகிறது தான் நிலைபேறான சூழலுங்கிற இந்த டாபிக். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா, the development which is achieved by utilizing resources optimally for current usage as well future consumption is called a sustainable development. ஏற்கனவே நம்ம நிலைபேறான அபிவிருத்தி என்றால் என்னன்னு நான் உங்களுக்கு படித்து தந்திக்கிறேன். என்னது? தற்போதைய பயன்பாட்டுக்கும் சரி எதிர்கால நுகர்வுக்கும் வளங்களை உகந்ததாக நம்ம பயன்படுத்தணும். இப்போ பயன்படுத்துகிறோம், எதிர்காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கணும். இந்த மாதிரியான வளர்ச்சி தான் நிலைபேறான வளர்ச்சி அல்லது நிலைபேறான அபிவிருத்தின்னு நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ இந்த நிலைபேறான அபிவிருத்தியில் 3 பில்லர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இதான் நம்ம படித்தது நிலைபேறான அபிவிருத்தியில். ஒன்று சூழல் தொடர்பான நிலைபேறான அபிவிருத்தி, சமூகம் தொடர்பான நிலைபேறான அபிவிருத்தி, பொருளாதாரம். இது 3ஐயும் அடைந்தால்தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதில் நிலைபேறான சூழல் அபிவிருத்தி என்பது ரொம்ப முக்கியம். இதைத்தான் நாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இப்போ உலகத்திலேயும் இந்த நிலைபேறான சூழல் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு கன்செப்ட் இருக்குது. ஸோ இதில் பொருளாதார சூழல் என்றால் என்ன? பணம் உழைக்கணும், ஆனால் நிலைபேறான அபிவிருத்தியோடு இழைக்கணும். சமூகம் பணம் உழைக்கணும், சம்பாதிக்கணும், நம்மளோட சமூகத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும், நம்மளோட சூழலை நம்ம பாதுகாக்கணும். ரைட்? எனவே இந்த என்வாயரமெண்டல் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? பிகாஸ் இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் இதுக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு கொள்ளலாம், சமூகமும் போக போக வளர்ச்சி அடைஞ்சு, பட் சூழல் தான் நம்ம நாசமாக்குறோம். மிச்சமே மனிதர்களாக வாழ வேண்டிய நாடுகளை போர் என்கின்ற பேரில் அழிக்கிறோம். இறைவன் இயற்கையாக தந்த விஷயங்களை நம்மளுடைய மனித குலம் சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஜஸ்ட் டெஃபினிஷன் அண்ட் த லிங்க் பிட்வீன் என்வாயர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். சுற்றுச்சூழலுக்கும் வணிகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால், எஸ், தேர் ஆர் லிங்க், ரைட்? லிங்க் பிட்வீன் என்வாயர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். ஸோ ப்ரெசன்ட் என்வாயர்மெண்ட் லார்ஜ்லி கனெக்ட்ஸ் வித் த பிஸ்னஸ் ப்ராசஸ். இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் சுற்றுச்சூழலில் மிச்சம் தங்கி இருக்குது. அவங்களுடைய நடவடிக்கை, நாம் செய்கிற விஷயங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்குது, சுற்றுச்சூழலில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் நம்மளோட பிஸ்னஸை பாதிக்குது. பெரிய அளவில் நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸோட கனெக்ட் ஆகிக்குது. பிகாஸ் நம்மளோட வணிக செயற்பாடுகளில் சுற்றுச்சூழலேருந்து வரக்கூடிய வளங்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட்? அதே சமயம் இப்போதைய காலகட்டத்தில் நாம் மிச்சம் அதிகமாக புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இப்போ கடலில் மீனிக்குங்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கிறோம், மீன் உருவாகிறதுக்கு டைமே கொடுக்குறோம் இல்லை அப்படின்னு சொன்னால் அழிஞ்சிடும். ரைட்? அப்போ வணிக நடவடிக்கைகளில் சுற்றுச்சூழல் வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் இயற்கை வளங்கள் விரைவாக குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் அவற்றினுடைய மீளுருவாக்க விகிதமும் மிக குறைவாய்க்குது. இப்போது காடுகள் வந்து மீளுருவாகக்கூடிய வளம் தான், பட் அழிக்கிற வீதம் கூட இருக்குது. உருவாகிறதுக்கு டைமே கொடுக்குறீங்க இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். வனவிலங்குகளும் அப்படித்தான். மீளுருவாகக்கூடிய வளம் என்றாலும் அது உருவாகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்க வேணாமா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கு வணிகத்தில் இருக்குது. அப்போ வணிகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்பு தான். சுற்றுச்சூழலில் தான் வணிகங்கள் தங்கி இருக்குது. அதே சமயம் வணிகங்கள் இந்த மீளுருவாக கூடிய வளங்களை பயன்படுத்தினாலும் மீளுருவாகிறதுக்கான வீதத்தை பார்க்கறத விட நம்ம பயன்படுத்துகிற வீதம் அதிகமாக இருக்கிறது. ரைட்? ஸோ திஸ் இஸ் த லிங்க் பிட்வீன் என்வாயரன்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். அப்போது வணிகமும் சூழலும் கனெக்ட் ஆகிருக்குது. அண்ட் ப்ரெசன்ட் என்வாயர்மெண்ட் லார்ஜ்லி கனெக்ட் வித் த பிஸ்னஸ் ப்ராசஸ். Environmental resources are used in the business operations. Natural resources are rapidly depleting while their regeneration rate is very low. Right? இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். அண்ட் கீ என்வாயரமெண்டல் சேலஞ்சஸ், முக்கிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர் ஆர் 5 challenges we can categorize. ரைட்? ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்சிலிருந்து, பயோடைவர்சிட்டியில் பிரச்சனைகள் இருக்கிறதுலேருந்து, ரிசோர்ஸ் டிப்ளீஷன், அதாவது சுற்றுச்சூழல் இன்றைக்கு மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளோட பிஸ்னஸ் எல்லாம் ஏகப்பட்ட புகை அது இதெல்லாம் போட்டு நாம் அதெல்லாம் நாசமாகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ரைட்? அண்ட் காடழிப்பு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அதே சமயம் பாலைவனமாக்கல்ங்கிற கன்செப்ட் போயிட்டு இருக்குது.
இயற்கை நீர் வளங்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒலி சவுண்ட் பொல்யூஷன்ங்கிற ஒரு விஷயமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம் என்னென்ன சவால்கள் இப்போ இருக்குதுன்னு சொல்லி. முதலாவது என்வாயரமெண்டல் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டு கொண்டிருக்கிறது. வாட் டஸ் இட் மீன் பை தட்? இதனுடைய அர்த்தம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்து காற்றை நம்ம மாசுபடுத்துகிறோம், நீர்நிலைகளை நம்ம காற்றை எப்படி மாசுபடுத்துகிறோம்? இப்போ பாருங்கள் இந்த பிக்சரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஏகப்பட்ட புகைகளை 24 மணி நேரத்தோடு நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற காற்று மாசடையும். ரைட்? நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி உங்களுடைய கழிவு நீர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, நீர் மாசடைய போகிறது. ரைட்? அதே சமயம் காடழிப்பு, மரங்களை வெட்டுறீங்க, மண் மாசடைய போகிறது. ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அப்போ ஃபேக்ட்ரிஸ் வந்து ஒரு சூழலுக்கு பாதிக்கக்கூடிய கெமிக்கலை ஆற்று நீர்களோட கலக்கும்போது ஃபெமிலிஸ் வந்து அதை சம்டைம் குடிக்கலாம் அல்லது அதை சுத்திகரிப்பு செய்யலாம். பட் அந்த சுத்திகரிப்பையும் தாண்டி அந்த கெமிக்கல் நீரோட கலந்து விடலாம். எனவே இது சுற்றுச்சூழலில் கூடிய மாசுபாடுகள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம், அதுவும் சிடிபி பஸ் எல்லாம் பக்கத்திலே போக முடியாது. நான்லாம் காரில் போகும்போது சிடிபி பஸ்ஸை எப்படியுமே முன்னுக்கு போயிடுவோன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளவு புகை. ரைட்? சில வாகனத்துக்கு பின்னால் போக முடியாது. அப்போது நம்ம புகைகள் மூலமாக நம்மளுடைய வளிமண்டலத்தை நம்ம செய்கிறோம், நம்ம பாதிப்பு செய்கிறோம். ஸோ அதை வந்து சுவாசிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? அதுகளுக்கு பிரச்சனைகள் வரும். எனவே இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது, சுற்றுச்சூழல் மாசுபாடு இன்றைக்கு. அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன், காடழிப்புகள் இன்றைக்கு அரசாங்கங்களாலேயே நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய போகிறோம்னு சொல்லிட்டு மரங்களை எல்லாம் வெட்டி, ரைட், மிருகங்கள் வசிக்கிற இடத்துல 2 பக்கமும் அழிச்சிட்டு ரோட்டை போடுறது, அப்புறம் யானை அடிச்சிருச்சு, புலி வந்துருச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டியது. அதுகள இடத்துல போய் நாம ரோட்டை போட்டுவிட்டு நாம் அதுகள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ டீஃபாரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த காடழிக்கிற பிரச்சனைகள். ரைட்? மரங்களை எல்லாம், ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் ஃபாஸ்டராக அதுக்கு வளர்கிறதுக்கு வழியே கொடுக்குறதில்ல, அதை விட அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ரைட்? டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. ரைட்? அப்போ இதையெல்லாம் அழிச்சா நிறைய பாதிப்பு வரும். ஏன்னா அந்த காடுகள் தான் இந்த மலை வீழ்ச்சிக்கு காரணம். அப்போ நம்ம நாட்டில் மலை வீழ்ச்சி என்பது இல்லாமல் ஆக்கப்படும். அதே மாதிரி வைல்டு லைஃப், நாம மட்டுமே வாழ்றதுக்கு இல்லை இந்த உலகம். ஒரு காட்டை அழிச்சிங்கன்னா அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எங்கே போகும்? ஊருக்குள்ளே வரும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நல்லா இப்போ நீங்கள் நுவரெலியா சைட்ல எல்லாம் இருக்கக்கூடிய காற்றினுடைய அந்த ஏர் குவாலிட்டிக்கும் சிட்டிஸில் வாழக்கூடியவங்க இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய ஏர் குவாலிட்டிக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்? அங்கே காடுகள் இருக்குது, அங்கே ஆக்சிஜன் வெளியிடப்படும் வீதம் கூட இருக்கும், அந்த காற்றினுடைய குவாலிட்டி கூட. அப்போது இதெல்லாம் காடழிப்பின் மூலமாக இல்லாமலாக்கப்படும். ரைட்? அண்ட் டி டிசர்டியேஷன், இதை வந்து பாலைவனமாக்கல் என்று சொல்லப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு எக்ரிகல்ச்சரல் லேண்டை நீங்கள் அழிச்சு, எல்லா நிலமும் விவசாயத்துக்கு உகந்த நிலம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல் காணிகளுக்கு விலை கூட. அதே சமயம் எல்லா இடங்கள்லையும் வயல் காணிகள் இருக்க முடியாது. ஏன்னா அந்த வயல் காணிகளுக்கு மட்டும்தான் நிலத்தில் நாம் விதையை போட்டால் அதை விளைவிச்சு தரக்கூடிய ஆற்றல் இருக்கும். இப்போ ஆனால் என்ன நடக்குது? நிறைய வயல், இப்போ நான் எல்லாம் எங்களோட ஊர் சைட்லலாம் போகணுன்னா ஒரு ஒரு 1 இயருக்கு முன்னாடி போகும்போது, ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவரது வயல் இருந்த இடத்துல இப்போ வயலெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாலைவனமாக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அன்யூசபிளாக மாற்றுறாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அண்ட் இயற்கை நீர்வளங்களுக்கு சேதம், டேமேஜ் டு நேச்சுரல் வாட்டர் ரிசோர்சஸ். இயற்கையாக சில நீர்வளங்கள் அமைஞ்சிருக்கும், நாம் ஓவராக அந்த ஒரு ஒரு ஆறு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ரிவர் ஒன்றுன்னு சொன்னால் ஓவராக அதை யூஸ் பண்ணுற, ஓவராக குப்பையிலேருந்து கழிவுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் பயன்படுத்தா என்ன செய்யும்? அதில் வாழக்கூடிய மீன்லேருந்து அந்த இயற்கை வளத்துகள்லாம் அதெல்லாம் அழிஞ்சிடும். யோசிச்சு பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். we are damaging to the natural water resources. ரைட்? ஸோ ரொம்ப சூழலை மாசுபடுத்துறது, ஓவராக ரிவர்ஸை யூஸ் பண்ணுறது, இட் எஃபெக்ட் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும். இந்த இப்போ மீன் வளங்களை மாத்திரம் இல்லை, ஒரு ஃபிஷர்மேன் அவங்களே அந்த ஆற்றில் போயிட்டு எதிர்ப்பு போகிறக்கு மீன் பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்களோட வருமானம் இல்லாமல் போகுது. அதே சமயம் சவுண்ட் பொல்யூஷன், ஒலி மாசுபாடு என்பது இன்றைக்கு என்னால் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ கான்ட் டொலரேட் திஸ். ரைட்? இப்போ எனக்கு ஈவன்
இப்போ டவுன்லலாம் என்னால் இருந்துட்டு வேலையே செய்ய முடியாது, அவ்வளவு சத்தம். ஐ வாண்ட் அ பீஸ்ஃபுல் என்வாயரன்மெண்ட். அப்போ தான் எனக்கு ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அளவுக்கு அதிகமான நொய்ஸ், அது எதனால இது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸால தான். ட்ராஃபிக், வாகன சத்தம் தாங்க முடியாது, கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஏகப்பட்ட சவுண்ட் பொல்யூஷன். பிகாஸ் இது வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிட்டு டங்கு டங்குன்னு சத்தம் தான் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களால் இருக்க முடியுமா, படிக்க முடியுமா? எனி டைம் வாகனம் ஹோன் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளால் படிக்க முடியுமா? இதெல்லாம் ஒலி மாசுபாடு. ஸோ எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சவால்களாக நம்ம பார்க்குற விஷயங்கள். எனவே ஒரு மனிதனாக நமக்கு ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு காலம் தரப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஆனால் இந்த சூழல் இன்னும் 1000 வருஷங்களுக்கு இருக்க போகிறது. 1000 வருஷங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இருக்க போகிறது. நாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, சேதப்படுத்தாமலுக்கு இருக்கணும். ரைட்? ஸோ ஹியூமன் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி டு என்வாயரமெண்டல் டீக்ரேடேஷன். மனிதனுடைய மற்றும் வணிகங்களுடைய நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலுக்கு சீரழிவுக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்யும். இது ஒரு நிலைபெறான சுற்றுச்சூழல் செயல்முறையின் தேவையை எடுத்துக்காட்டு. இதனால தான் சஸ்டைனபிள் என்வாயரன்மெண்ட் என்பதை நம்ம படிக்கணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நாம உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் வளி மாசுறது, சவுண்ட் பொல்யூஷன், டேமேஜ் டு நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ்னு எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எனவே we have to avoid that. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ், த லிங்க் பிட்வீன் என்வாயரன்மெண்டல் அண்ட் பிஸ்னஸ். சூழலுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ற நிறைய பிஸ்னஸ் தான் அதை நாசமாக்கிட்டு இருக்குது. அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சஸ்டைனபிள் என்வாயர்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம இல்லாமல் ஆக்கணும்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் சரி, ஒவ்வொரு தனிநபர்களும் சரி, நிலைபெறான சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைபெறான சூழல் என்ற கன்செப்டின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் ஒப்ஜெக்டிவ்ஸாக பயன்படுத்தப்படுது. எனவே ஒரு பிஸ்னஸ், ஒரு தனிநபர்கள் நம்ம ஒரு அவதானத்தோடு நம்ம இருக்கணும். பேலன்ஸ் த எக்கனாமிக் க்ரோத் வித் என்வாயரமெண்டல் ப்ரொடக்ஷன். பொருளாதாரம் வளர்ச்சி அடையத்தான் வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரம் சர்வதேசமாக போகணும், நிறைய பில்டிங்ஸ் வரணும், நிறைய நவீனமயமாக்கல் வரணும் தான். பட் இருந்தாலும் அந்த அபிவிருத்தி நிலைபெறான அபிவிருத்தியாக, நிலைபெறான சூழல் அபிவிருத்தியோடு சேர்ந்து போக வேண்டும். எனவே சஸ்டைனபிள் என்வாயரன்மெண்ட் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும், நிலைபெறான அபிவிருத்தி 3 தூண்களில் ஆகியிருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அது சமூகம், பொருளாதாரம், சூழல். அதில் ஒரு தூண் தான் இந்த சூழலாக இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இது ஒரு தூண். இது இல்லாமலுக்கு நிலைபெறான அபிவிருத்தியை அடைய முடியாது. ரைட்? And it is expected to preserve the resources for the future while utilizing them in the present. எதிர்காலத்துக்கான வளங்களை நிகழ்காலத்தில் பயன்படுத்தும் போது அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் நீங்கள் இல்லாமலுக்கு போவீங்க, உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு போகுது, அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போங்க ப்ளீஸ். அதுதான் இங்கே சொல்லப்படுது. ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒப்ஜெக்டிவ் ஆஃப் சஸ்டைனபிள் என்வாயரன்மெண்ட். ரைட்? ஸோ அடுத்தது பாருங்க, சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறது ஒரு நோக்கம். மெயின்டைன்ஸ் த இக்காலஜிக்கல் இக்குலிபிரியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த உலகம் வந்து நமக்கானது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது. நேச்சரினுடைய பேலன்ஸை நம்ம பாதுகாக்கணும் எப்பயுமே. ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கட்டாயமாக அதை ஒரு காட்டு பகுதிகளில் நீங்கள் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அந்த வைல்ட் லைஃபை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த ஃபாரஸ்ட்டுடைய ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் ஹெல்த்தியாக பாதுகாத்துக்கொள்ளணும். ரைட்? அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் பேலன்ஸ்ட் யூசேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் என்வாயரமெண்டல் சோர்சஸ். சீரான பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் மூலங்களினுடைய பராமரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதும் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ரைட்? அப்போ என்வாயரமெண்டலில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம பொறுப்பாக நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பொறுப்பாக பார்த்துக்கொள்வோம், மேனேஜ் பண்ணுவோம், அது மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும். ரைட்? நாம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சிம்பிள். ஸோ இதெல்லாமே இந்த சுற்றுச்சூழல் நிலைபெறான சூழலினுடைய நோக்கமாக பார்க்குற விஷயங்கள். அண்ட் இதையெல்லாம் பார்க்குறது தான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சூழல் சம்பந்தமாக, நிலைபெறான சூழல் சம்பந்தமாக இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது, மனிதர்களாகிய நாம் ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது உணர்ந்து தான் த எர்த் சமிட்
புவி உச்சி மாநாடு என்பது ரியோ டி ஜெனீரியோவில் 1992 இது இப்படி ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. இதில் எக்ரிமெண்ட் அமாங் 178 கண்ட்ரீஸ், 178 நாடுகள் ஒப்பந்தம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட உலக நாடுகள் மொத்தமாகவே இந்த புவி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு எல்லாருமே ஒரு எக்ரிமெண்ட்டுக்குள்ள, ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. ரைட். ஸோ இதை நாம கியோட்டோ புரோட்டோகால், கியோட்டோ ஒப்பந்தம், கியோட்டோ நெறிமுறை என்றும் இதனை நாம் அழைக்கின்றோம். இந்த புவி உச்சி மாநாடு 178 நாடுகளில் நடந்த விஷயங்கள். ஸோ எக்ரிமெண்ட் அமாங் 178 கண்ட்ரீஸ் நோன் அஸ் கியோட்டோ புரோட்டோகால். ஸோ ரியோ டி ஜெனீரியோ நகரத்தில் 1992 178 நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் இடம்பெறுகிறது. அதுதான் கியோட்டோ ஒப்பந்தம். ரைட். இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரைட். பிகாஸ் 1992 உணர்ந்தாங்க சூழலை நம்ம பாதுகாக்கணும். அப்போ எல்லா நாடுகளும் உணர்ந்தாங்க சூழல் சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்துருக்கு, ரொம்ப சீரியஸாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்போ 178 நாடுகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. அதுதான் கியோட்டோ ஒப்பந்தம். கிட்டத்தட்ட 178 நாடுகளும் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் சில சூழல் சம்பந்தமான சில ரூல்ஸை பின்பற்றணும். ரைட். ஸோ இந்த கியோட்டோ நெறிமுறையினுடைய நிபந்தனைகள், ஸோ என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வரப்படுது, இந்த 178 நாடுகளும் சேர்ந்து என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நான் சில முக்கியமானதை உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். நாட் டூயிங் எனி என்வாயரன்மெண்ட் பொல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் எனி லேண்ட். ரைட். எந்த ஒரு நிலத்திலும் எந்த சுற்றுச்சூழல் மாசு நடவடிக்கைகளை நாம் செய்கிறது இல்லைங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. ரைட். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ சில நாடுகளும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் சரி, கட்டாயமாக காற்று, நீர், மண் இதையெல்லாம் மாசுபடுத்துவதை உடனடியாக தவிர்க்க வேண்டும், அதில் ஈடுபடக்கூடாது. அண்ட் நாட் என்கேஜிங் இன் ஆக்டிவிட்டீஸ் தட் டிஸ்ட்ராய் த கல்ச்சர் ஆஃப் த கண்ட்ரி. ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், கலாச்சாரம் என்பது இருக்கிறது. ரைட். ஸோ நாம் அபிவிருத்தி செய்கிறோங்கிற பேரில் நம்மளினுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்கக்கூடாது. வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் லோக்கல் ட்ரெடிஷன்ஸ். நம்ம எப்படி வாழ்கிறோங்கிற அந்த முறையை மதிக்க வேண்டும். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுற போது நம்மளுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள், நம்மளுடைய கலாச்சார ரீதியான அந்த ஹெரிட்டேஜை நம்ம பாதுகாத்து தான் நாம் அந்த அபிவிருத்தியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இது 2வது ரூல். 3வது, இந்த புவி உச்சி மாநாட்டில் நடந்த விஷயம், நாட் சைனிங் எக்ரிமெண்ட்ஸ் தட் டிஸ்ட்ராய் பயோடைவர்சிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புவி மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது, பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். இது எல்லாருக்குமே பங்களிப்பு செய்கிறோம். அப்போது இங்கே நிறைய விலங்குகள் இருக்கிறது, நிறைய தாவரங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு இந்த ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ நாம் நிறைய பிளான்ட்ஸ், எனிமல், இவங்களுக்கான அந்த ஈகோசிஸ்டத்தை நம்ம பாதுகாத்து வச்சுட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், நிறைய இனம் வகையான விலங்குகள் இப்போ இல்லை ஸ்டூடெண்ட், அதை வாழ்றதுக்கு நம்ம விடலை, அந்த இனத்தையே அழிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது, பிஸ்னஸ் செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் ரெடியூசிங் ப்ராஃபிட்ஸ் கெய்னட் பை ஹார்மிங் நேச்சுரல் என்வாயரன்மெண்ட் சோன்ஸ். இயற்கை சுற்றுச்சூழல் மண்டலங்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் பெறப்படும் லாபங்களை குறைச்சி கொள்ளணும் அல்லது இல்லாமல் ஆக்கணும். ரைட். பிஸ்னஸஸ் இப்போ காடழிப்பு மூலமாக அல்லது நிலங்களை பாலைவனமாக்குறதன் மூலமாக, இயற்கை வளங்களை சுரண்டி அதை இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக லாபம் உழைப்பதை குறைக்கணும் அல்லது தவிர்த்து கொள்ளணும் என்கின்ற இந்த ஒப்பந்தம் இந்த 178 நாடுகளுக்குமானது இந்தந்த விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இதுதான் புவி உச்சி மாநாடு என்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் உண்மையிலே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்தந்த நாடுகளுக்கு தான் தெரியும், ஜஸ்ட் இன் பேப்பர்ஸ். ரைட். அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வாயரன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் UNCED சொல்லி ஐக்கிய நாடுகள் மாநாடு என்றும் ஒரு மாநாடு சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, இந்த நிலைபெறான சூழல் சம்பந்தமாக ரியோ டி ஜெனீரோனுடைய புவி உச்சி மாநாடு என்றும் அழைக்க. ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். Right, so this is belongs to here. Right. ஸோ இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு, UNCED.
ஸோ இதில் என்ன விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸ் ஏரியாஸா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கன்சர்வேஷன், சோஷியல் ப்ரோக்ரஸ், கிளைமேட் சேஞ்ச், இன்க்ரீசிங் வேர்ல்டு வாட்டர் ஸ்கேசிட்டி. ஸோ யூஎன்ஆல செய்யப்பட்ட இந்த விஷயத்தில் உலக நீர் பற்றாக்குறை அதிகரிப்பை பற்றி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ரியோ எர்த் சமிட், ஒரு புவி மாநாடு மாதிரி தான். ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ஜென்ட்டாக என்வாயரன்மெண்டல் சேலஞ்சஸ் என்னங்கிறத செஞ்சாங்க. ரைட், இதில் இவங்க பேசின முதலாவது விஷயம்தான் உலகத்தில் நீர் பற்றாக்குறை வந்து அதிகரிச்சிருக்குது. அதாவது உலகத்தில் வந்து க்ளீனான வாட்டரை எடுத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டமாகிக்குது, அதுக்கு பிரச்சனைகள் நிலவுதுங்கிறத இவங்க அடையாளம் காட்டுறாங்க. அருமைத்தன்மையாக மாறி வருகின்றது, ஒரு க்ளீன் குடிநீர், குடிக்கக்கூடிய அளவுக்கான நீர் குறைஞ்சிட்டு வருங்கிறத அடையாளம் காட்டுறாங்க. முக்கியமாக இந்த பெவரேஜ் கம்பெனிஸ், இந்த பெப்சி, கொக்கோ கோலா, ரைட், ஸோ இவங்க இந்த பிஸ்னஸஸ் இதை இந்த குடிக்கக்கூடிய ஒரு நீரை அருமைத்தன்மையாக மாற்றுறாங்க. பிகாஸ் இவங்களோட தேவைக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ரைட், எனவே உலக நீர் பற்றாக்குறை அதிகரிப்பை பற்றி இதில் முக்கியமாக பேசியிருந்தாங்க. அண்ட் ஏர் பொல்யூஷன் காஸ்ட் பை வெஹிக்கிள்ஸ், வாகனங்களால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபாட்டை அடையாளப்படுத்தி பேசியிருந்தாங்க. இப்போ கார் இருக்குது, நிறைய பெரிய பெரிய ட்ரக்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது, காற்றை மாசுபடுத்துது. இட் மேக்ஸ் கிங் தி ஏர் டர்ட்டி, சுவாசிக்க முடியாத காற்றாக மாற்றுது. அப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் செய்கிறவங்க கம்பெனிஸ் எல்லாம் என்னத்தில் தங்கியிருக்கிறாங்க, லொஜிஸ்டிக்ஸ், தளவாடங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ரைட், லொஜிஸ்டிக்ஸ் என்பது அப்போது பொருளை கொண்டு போய் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேரணும்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம். அப்போது வாகனங்களால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபாட்டை பற்றி கவனம் செலுத்தினாங்க. அண்ட் சர்ச் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், புதை படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக மாற்று எரிசக்திகளை தேடணுங்கிறத வழிவகுத்தாங்க. இப்போ ஈலான் மாஸ்க் வந்து ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டெஸ்லா கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா அவர் விஷன் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு தான் நீங்கள் பெட்ரோல் எடுப்பீங்க, எந்த அளவுக்கு தான் நீங்கள் டீசலை உருவாக்குவீங்க மசகண்ணையிலேருந்து, அது ஒரு மீள புதுப்பிக்க முடியாத ஒரு வளம். ஏதோ ஒரு காலத்தில், இன்னும் ஒரு 50 வருஷத்துலையோ 100 வருஷத்துலையோ ஏதோ ஒரு காலத்தில் அது இல்லாமல் தான் போகுது. அப்போ என்னத்துக்கு மாறுவீங்க, எலக்ட்ரிக் தான் உங்களுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் மீள புதுப்பிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இப்போ உதாரணத்துக்கு துபாய் வந்து ஏன் தன்னை ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரியாக மாற்ற நினைக்குதுண்டா, அந்த நாட்டினுடைய தலைவரினுடைய விஷன், அந்த மன்னரினுடைய விஷன் அவருக்கு தெரியும். இந்த எண்ணெய் வளம் என்பது ஒரு புதுப்பிக்க முடியாத ஒரு வளம். எத்தனையோ எண்ணெய் கிணறுகள் இனி அதில் எண்ணெய் இல்லை என்று மூடப்பட்டு விட்டது. இப்போ இல்லாட்டியும் அவங்களுடைய இன்னும் ஒரு 10 தலைமுறை வரும்போது எண்ணெய் என்பது இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால் அவங்களுடைய வருமானம் என்பது அதுக்கு பிறகு இருக்காது. அதனால தான் இப்போவே ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றிட்டு வராங்க. ரைட், எனவே நாம் இந்த புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக மாற்று எரிசக்தி ஆதாரங்களை தேடணும் என்பது சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ். ரைட், இப்போது சோலார் பவர் மாதிரியான இதெல்லாம், சோலார் பவர் என்பது என்ன உங்களுக்கு தெரியும், மின்சாரம் மூலமாக நாம் சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை உருவாக்குறோம். அது ஒரு புதுப்பிக்கத்தக்க விடயம். ஏன், டெய்லி காலையில் சூரியன் வரும், டெய்லி வந்துகிட்டே இருக்கும், சூரிய ஒளி கிடைச்சிட்டே இருக்கும், புதுப்பிக்கத்தக்க ஒரு வளம். எண்ணெய் கிணறுகள்லேருந்து எண்ணெய் எடுத்து முடிஞ்சோன்னு முடிகிற மாதிரி முடியாது சூரிய ஒளி என்பது, இறைவன் தந்த ஒரு பெரிய அருள் நமக்கு. அப்போ அந்த மாதிரி சோலார் சிஸ்டம், அதே மாதிரி காற்றாலை மின்சக்திகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த விண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஜஃப்னாவில் போகிற டைம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஜஃப்னாவுக்கு ட்ராவல் பண்ணுற டைம் எல்லாம். ஸோ இது வந்து காற்று மூலமாக, காற்றினுடைய சக்தியின் மூலமாக மின்சாரத்தை உருவாகுது. இதெல்லாம் ரினியூவபிள் சோர்சஸ், புதுப்பிக்கத்தக்க வளம். ரைட், ஸோ இதை நாம் தேடிக்கொள்ளணும், நம்ம உருவாக்கி கொள்ளணும் இந்த உலகத்துக்கு பேசப்பட்டு. அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் ரிடியூசிங் பெலோடியம் கண்டென்ட் ஆஃப் பெட்ரோலியம், பெட்ரோலியத்தின் பலேடியம் உள்ளடக்கத்தை குறைப்பதில் உள்ள சிக்கலை பற்றி இதில் பேசினாங்க. என்ன இதனுடைய அர்த்தம், சில டெக்னிக்கலான சில சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பெட்ரோலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பிடி, பெலேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அப்போ இதை வந்து நாம் குறைச்சி கொள்ளணும், இதை நாம் தவிர்த்து கொள்ளணுங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ரைட்,
அண்ட் உற்பத்தி செயல்முறைகளிலிருந்து விஷப்பொருட்களினுடைய வெளியீகை பற்றி, ரிலீசிங் ஆஃப் பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நிறைய புகைகளை வெளியிடுறாங்க. அது சில நேரங்களில் சூழலுக்கும் மனிதனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலாக இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும், மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் எல்லாம் ஒரு க்ளீனான டெக்னாலஜியில் இந்த புகைகள் எல்லாம் இல்லாமலுக்கு, சுற்றுச்சூழலை பாதிக்காமலுக்கு வரக்கூடிய விடயங்களில் ஆர்வம் செலுத்தணும். ஸோ இந்த விஷயங்கள் சம்பந்தமாகவெல்லாம் இந்த யுஎன்சிஇடி, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸில் கவனம் செலுத்தப்படுகிறது. எனவே த ரோல் ஆஃப் பிஸ்னஸஸ் இன் சஸ்டைனபிள் என்வாயரன்மெண்ட். அப்போ நம்ம பார்க்கணும், இந்த நிலைபெறான சூழலுக்கு வணிகங்கள் என்ன மாதிரி பங்களிப்பு செய்யணும்னு சொன்னால், தே ஹவ் டு ப்ரொமோட் த கிரீன் ப்ராக்டிசஸ், ரைட்? ஸோ பார்த்துங்க, த ஃபவுண்டேஷன் ஃபார் அ சஸ்டைனபிள் என்வாயர்மெண்ட் வாஸ் லைட் அட் த ரியோ சமிட். இந்த ரியோ உச்சி மாநாட்டில் தான் ஒரு நிலைபெறான சூழலுக்கான அடித்தளம் என்பது அமைக்கப்பட்டது. இதில் தான் முதலாக பேசப்பட்டுச்சு, ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டுச்சு. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் என்வாயர்மெண்டல் குரூப்ஸ் ஆக்டிவ்லி ஒர்க் ஃபார் குளோபல் என்வாயர்மெண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ வணிக நிறுவனங்களும் சரி, மற்றைய சர்வதேச சுற்றுச்சூழல் குழுக்களும் சரி, உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தீவிரமாக செயல்படுகின்றன. அண்ட் கிளீன் ஏர், கிளீன் வாட்டர் அண்ட் ஃபுல் க்ரோன் லேண்ட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் அ குட் லைஃப். சுத்தமான காற்று, சுத்தமான நீர் மற்றும் முழுமையாக வளர்ந்த நிலங்கள் என்பது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஷுட் அடாப்ட் என்வாயர்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. சுற்றுச்சூழல் சம்பந்தமாக சில தரநிலைகளை எடுத்து அதனை பின்பற்றி அவங்க செய்யணும். எனவே கிரீன் ப்ராக்டிசஸ், சுற்றுச்சூழலுக்கு பொருத்தமான உற்பத்தி பொருட்களை கொண்டு வரது, இன்வெஸ்டிங் இன் ரினியூவபிள் எனர்ஜிஸ், புதுப்பிக்கத்தக்க வளங்களில் முதலீடு செய்கிறது, ரெடியூசிங் த பொல்யூஷன், சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது, வளங்களை பாதுகாக்கிறது எல்லாம் இவங்க பங்களிக்கக்கூடிய வழிகளாக நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஸோ you understood these concepts, right? So the goals of environmental sustainability is நிலைபெறான அபிவிருத்தியை அடைந்து கொள்வதன் மூலமாக என்னென்ன இலக்குகள் என்றால், இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதை நான் சொல்லியிருந்தேன். ப்ரொவைட் கம்ஃபர்டபுள் என்வாயர்மெண்ட் ஃபார் ஹியூமன்ஸ், மனிதர்களுக்கு ஒரு வசதியான சூழலை வழங்குறதும், எதிர்கால தலைமுறைக்கான ஒரு வளங்களை உருவாக்குறதும், எதிர்காலத்தை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளுக்கு நம்ம வளங்களை பயன்படுத்தி கொள்ளணும், சுற்றுச்சூழலை சேதப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கணும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய த கோல்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, ரைட்? சுற்றுச்சூழலுடைய நிலைபெறான தன்மையினுடைய குறிக்கோள்களாக நம்ம பார்க்கலாம். அண்ட் சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மை என்பது எதிர்கால தலைமுறைக்கு சுற்றுச்சூழல் நட்பு முறையில் வணிகத்தை நடத்தவும் உதவும் ஒரு நீண்ட கால மேம்பாட்டு திட்டமாகும். ஸோ a bridge to maintain long term coordination between business and environment. ஸோ வணிகங்கள் தான் பெரிய அளவில் இதனை பாதிப்பு செலுத்துகிறது. எனவே நிலைபெறான சூழல் என்கிற கன்செப்ட் ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு சூழலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி. பிகாஸ் நீண்ட காலத்தில் நம்ம டெவலப் ஆகிட்டு போகணும்னு சொன்னால், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் சஸ்டைனபிளான ஒரு என்வாயர்மெண்ட்டில் தான் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் செய்யணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக், ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸோ ஒரு குட், உங்களுக்கு இது சரியாக தெளிவாக புரிஞ்சு, வெறும் பேப்பரில் இல்லாமலுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக வரும்போது, நாளைய தலைமுறையினர் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாக வரும்போது கட்டாயமாக இது உங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும், ரைட்? ஸோ தட் இஸ் சாப்டர் 5 மை டியர்ஸ், ரைட்? ஸோ இங்கே சாப்டர் 5 நாம ஃபுல்லாக 100% we have done and dusted. Now we'll do some past paper questions too, right? ஸோ பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் எழுத பார்ப்போம். ஐ திங்க் 2025 ஜனவரி 2026 ஜனவரியில் we have some questions to see, and let's search, is there anything related with the topic we have studied? So we are in government things chapter 5. I think there is no questions from 2025 January, right? So we don't have any questions. And let's see any other questions. நம்ம படித்த இது வரைக்கும் படித்த 5வது அலகுகளுக்குள்ளே இருக்குதான்னு பார்ப்போம். SMEs we have to do. SMEs we have to do. நம்ம படிக்கணும். ஃபைனான்ஸ் மார்க்கெட் நம்ம படிக்கணும்.
entrepreneurship, SMEs, entrepreneurship, SNCs, finance market. ஸோ படித்த விஷயங்களுக்குள்ள தான் we have questions. நம்ம எல்லா கொஷின் செக்ஷனே இது வரைக்கும் படித்ததுகளுக்குள்ளே செஞ்சு தான் இருக்கிறோம். அண்ட் செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த கொஷின் செஞ்சிருந்தோம். ஓகே, ஃபுல் கொஷின் உண்டு சாப்டர் 4 இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கவர்மெண்ட் அண்ட் இத்திக்ஸ் இந்த சாப்டர் 5ல வந்ததாக. ஸோ வில் டூ திஸ் கொஷின் நவ். ஸோ இந்த கொஷனை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். A thriving business operates by prioritizing ethical contact, fulfilling its obligation to stakeholders and adopting sustainable practices. Adherence to ethical principles fosters trust, attracts investments, and enhances the company's reputation. Embracing sustainable practices minimizes the environmental impact and contributes to a healthier planet, promoting long-term viability. What does it mean? Simply என்ன சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெறிமுறை நடத்தை, அதாவது ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்பது முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் நாட்டதாரர்களுக்கான, அதாவது அக்கறையுடைய தரப்பினர்களுக்கான அதன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமும் நிலைபெறான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் ஒரு செழிப்பான வணிகம் வந்து செயல்படுது. நெறிமுறை கோட்பாடுகளை பின்பற்றுவதானது, அதாவது ஒழுக்கக்கோவையை பின்பற்றுவதானது நம்பிக்கையை வளர்த்து முதலீடுகளை ஈர்ப்பதுடன் கம்பெனியின் புகழையும் உயர்த்துகிறது. நிலைபெறான நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதானது சூழல் தாக்கத்தை குறைப்பதுடன் ஆரோக்கியமான பூமி கிரகத்துக்கும் பங்களிப்பு செய்து நீண்டகால நம்பகத்தன்மையை ஊக்குவிக்கிறது. எஸ், வி அக்ரி. வாட்ஸ் அ கொஸ்டின் தென்? நீங்கள் செய்ய வேண்டியது நெறிமுறை கோவையிலிருந்து ஒரு வணிக நிறுவனம் எதிர்பார்க்கின்ற 3 நன்மைகள். List 3 benefits expected by a business organization from the code of ethics. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு டாக்குமெண்ட் எழுதப்பட்ட ஆவணம் வச்சிருக்கீங்கன்னா அதனுடைய நன்மைகள் என்ன படிச்சுக்கிறோம். அண்ட் explain 2 strategies or actions to be introduced by a company for achievement of the social responsibility. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு கம்பெனி சமூக பொறுப்புடைமையை அடைந்து கொள்வதற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய 2 தந்திரோபாய நடவடிக்கைகள், ஸ்ட்ராட்டஜிஸ் படித்தோம். And state 3 benefits for a business by using sustainable practices. நிலைபெறான நடைமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வணிகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 நன்மைகள். எல்லாமே அப்படியே படித்த கொஸ்டின் தான். ஆன்சர் பண்ண முடியுமா? You have the confidence? Students? ஆன்சர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குதா? All of you? I hope so. படிச்சிருப்பீங்க எல்லாம் நினைக்கிறேன் நான். Right, Roshini, yes. Rima, okay. Right? Good. Right, good. Let's see the question. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏ கொஷனை பாருங்க, நம்ம எங்கே படிச்சுக்கிறோம்? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கோட் ஆஃப் எத்திக்ஸை பயன்படுத்தினுடைய நன்மைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே கோட் ஆஃப் எத்திக்ஸ் செக்ஷனில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒழுக்க கோவையினுடைய நன்மைகளில் நம்ம படிச்சுக்கிறோம். என்னது? எம்ப்ளாயீஸ் ஒரு இத்திக்கலான ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஊக்குவிக்குது, நம்மளோட பிஸ்னஸினுடைய நல்ல பேருக்கு உதவுது, தவறான நடத்தைகளை தடுக்குதுன்னு படிச்சுக்கிறோம். அதோட இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாக யோசித்து நிறைய விஷயங்களை எழுத முடியும். இதில் பாருங்கள் ஏற்றினுடைய ஆன்சரை. ஸோ 3 கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு செக்யூர் ஃபுல் மார்க்ஸ். 3 கரெக்ட் ஆன்சர் போதும் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறது. எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் நெசசரி. விளக்கம் தேவையில்லை. எனி சிமிலர் ஆன்சர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் மார்க்கிங். இது சம்மந்தப்பட்ட இதே மாதிரியான ஆன்சர்ஸ் ஓகே. பாருங்கள், டு மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ் டு அட்ஹெர் த சேம் எத்திக்ஸ். ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோமா இல்லையா? ஊழியர்கள் இதே எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ஹான்சிங் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், நிறுவனத்தினுடைய நட்பேரை மேம்படுத்துது. ப்ரிவென்டிங் மிஸ்கண்டக்ட்ஸ், தவறான நடத்தைகள். அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பெடுக்க வைக்குது. ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், இன்சூரிங் கான்ஃபிடன்ஸ் கஸ்டமர்ஸ் அபவுட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்கரேஜ் ரிப்பீட் பிஸ்னஸ் அண்ட் லாயல்ட்டி ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ தமிழில் பாருங்கள், ஊழியர்களை ஒரே சீரான நெறிமுறைகளை கடைபிடிக்க ஊக்குவித்தல். ஒரே சீரான நெறிமுறைகள் என்றால் என்ன?
இப்போ கிளியராக நாம் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒன்றை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ எம்ப்ளாயீஸ் புரிஞ்சு கொள்வாங்க. ரைட், சிஇஓக்கும் அதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ், சாதாரணமாக ஃபேக்ட்ரியில் மூட்டை தூக்குறவருக்கும் அதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ், எல்லாருக்கும் ஒரே இத்திக்கல் பிரின்சிபல் தான். இப்போ ஜான் கீல்ஸ் கம்பெனியை எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு பெரிய கம்ப்ரஹென்சிவான கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ எல்லா எம்ப்ளாயினுடைய பிஹேவியரும் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ கீல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், ஜான் கீல்ஸினுடைய ஒரு கம்பெனி தான் நீங்கள் பார்க்குற கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட். சினமன் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஜான் கீல்ஸில் தான், தெரியுமா உங்களுக்கு? அப்போ கீல்ஸ் சூப்பரில் இருந்து சினமன் ஹோட்டல் வரைக்கும் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு எல்லாம் ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து ஒரே ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு கல்ச்சர், எல்லா டிவிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேம் இத்திக்கல் பிரின்சிபல். அப்போ பெட்டரான ஒரு டீம் ஒர்க், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கண்டக்ட் ஒன்று கிடைக்கும். இதுதான் ஊழியர்கள் ஒரே சீரான நெறிமுறைகளை கடைபிடிக்க ஊக்குவிக்குது ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ். நிறுவனத்தினுடைய நட்பெயரை மேம்படுத்துகிறது. என்னது இத்திக்கல் ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு ஒரு புக்கை நம்ம ரிட்டனாக எழுதி வச்சுக்கிறோம்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகுவாங்க, நம்மட கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து சேர்றதுக்கு விரும்புவாங்க. இப்போது ஒரு காகில்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நியாயமான விலை, குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், நியாயமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்போ இதெல்லாம் நாங்கள் இத்திக்கலை தான் நாங்கள் செய்வோம், இது எங்களுடைய கோட் ஆஃப் எத்திக்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் இது கஸ்டமரினுடைய ட்ரஸ்ட்டை கூட்டும். அப்போ அவங்க இத்திக்கலாக பிஸ்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் அதிகரிக்கும். கஸ்டமர்ஸ் மற்ற கம்படிட்டர்ஸை விட கொஞ்சம் விலை கொஞ்சம் இவங்கள்ட்ட கூட இருந்தாலும் காகில்ஸில் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்? ட்ரஸ்ட். அப்போ நிறுவனத்துடைய நட்பெயர் மேம்படுத்தப்படும். என் தவறான நடத்தைகளை தடுத்தல், ப்ரிவென்டிங் மிஸ்கண்டக்ட்ஸ். கிளியராக நம்ம இத்திக்கலாக ரூல் போட்டிக்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை. அப்போ ராங் பிஹேவியர் என்பது நடக்கிறதுக்கு முன்னாடியே கம்பெனியில் சொல்லிக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டால் இது சரியில்லை, கம்பெனியினுடைய ராங் பிஹேவியர். இப்போ டயலாக் நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் இருக்கும். கஸ்டமரினுடைய டேட்டா ப்ரைவசி, கஸ்டமருடைய டேட்டா ப்ரைவசியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆன்டி கரப்ஷன், நாம் சில கரப்ஷன் பண்ணுற வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது, அவங்களோட டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அப்போ எம்ப்ளாயீஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வரும்போது மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் யாராவது லஞ்சம் கொடுத்து வாங்க போனாலோ மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ கம்பெனியையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும், கஸ்டமர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட். அண்ட் இது தவிர பொறுப்புக்கூறல், அக்கௌண்டபிலிட்டி. இப்போ எம்ப்ளாயீஸுக்கு தெரியும் நாம் இத்திக்கலான ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு பொறுப்புடையவர்கள், அக்கௌண்டபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது என்பது. அண்ட் ஒழுங்குமுறைகளுடனான இணக்கப்பாடு, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். கம்பெனிஸ் தங்களுடைய சட்ட தேவைகளை இணங்குறதுக்கு இது உதவும், ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால். அண்ட் நிறுவனம் குறித்த வாடிக்கையாளருடைய நம்பிக்கை, கஸ்டமருடைய கான்ஃபிடன்ஸ் கட்டாயமாக அதிகரிக்கும். ஏன்னா இவங்க கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சுக்கிறாங்க, இவங்களோட எம்ப்ளாயீஸ் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டது, அப்போ நம்மகிட்ட நல்ல விதமாக தான் நடந்து கொள்வாங்க. ஸோ வாடிக்கையாளர்களுடைய மீண்டலும் வணிகம் மற்றும் விசுவாசம், லோயல்ட்டி, ரிப்பீட் பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு கூடும். ஸோ இது எல்லாமே இதனுடைய நன்மைகள் நம்ம ஏற்கனவே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு தந்து தான் இருக்கிறேன். That's A question. B question, and explain 2 strategies or actions to be introduced by a company for achievement of the social responsibility. ஸோ இதுவும் சிஎஸ்ஆர் உத்திகள் என்று சொல்லி நேரடியாகவே நான் சொல்லிக்கிறேன். ரிப்போர்ட்டிங், டிரான்ஸ்பேரன்சி, பிரின்சிபல்ஸ், கோட்ஸ், அக்கௌண்டபிலிட்டி, வெரிஃபயபிலிட்டி டுடே நம்ம பார்த்தோம். ஸோ ஆன்சரை பாருங்கள். த ஆன்சர் ஆல்சோ சேம் விஷயம் தான் சொல்கிறாங்க. பாருங்கள், த கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் adequate explanations are sufficient to secure full marks. ரைட், கரெக்ட் ஆன்சர், போதுமான அளவுக்கு விளக்கம், ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம். எனி சிமிலர் ஆன்சர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் மார்க்கிங். இதே மாதிரியான சில ஆன்சர்ஸும் மார்க்கிங் கொடுக்கறதுக்கு எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ முதலாவது பாருங்கள், ரிப்போர்ட்டிங் சொல்கிறாங்க, அறிக்கைப்படுத்தல். தமிழை நம்ம ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். ஃபார் த பி கொஷன், அறிக்கையிடல். பெரும்பாலான நிறுவனங்கள் நிறுவனத்தின் தகவல்களை பிரசுரிப்பதுடன் பொதுமக்களை அழைக்கும் போது பல்வேறு நிதி தகவல்களை வழங்குகின்றன. இது ஒரு சட்டப்பூர்வ தேவைப்பாடும் ஆகும். இதைத்தான் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தும் போது ரிப்போர்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இன்றைய கிளாஸில். ரைட். ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் தரணும்னு நினைக்கல. பட் ஐ ஹோப் ஸோ இட் மேக் சென்ஸ். ரைட். நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணும் போதும் சரி, சரியான ரிப்போர்ட்டிங்கான விஷயங்களை நம்ம செஞ்சு கொள்ளணும் என்பது. ரைட். அண்ட் டிரான்ஸ்பேரன்சி,
That is to say, do what is said and done to do good governance. Right? Being open, honest. என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறோம், சொன்னதை நம்ம நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மையோட குட் கவர்னன்ஸோட நம்ம இருக்கிறோம். அப்போது டிரான்ஸ்பேரன்சி as well as குட் கவர்னன்ஸ். இப்போ ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது, அவங்க ஒரு டீட்டெயில்டான ஒரு annual ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் காட்டலை, சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட், சமூகத்தில் சூழலில் என்ன தாக்கத்தை செஞ்சிருக்கோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போது அவங்க டிரான்ஸ்பேரண்டாக அவங்களோட ரிப்போர்ட்டை என்னென்ன கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் செஞ்சோம், எம்ப்ளாயிக்கு என்ன வெல்ஃபேர் ப்ரோக்ராம் செஞ்சோம், என்னென்ன சூழலை பாதுகாக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்தோம்னு சொல்லும்போது அந்த வெளிப்படைத்தன்மை ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில் ட்ரஸ்ட்டை உருவாக்கும், கஸ்டமர்ஸ் மத்தியில் ட்ரஸ்ட்டை உருவாக்கும். பொதுமக்கள் எக்ஸாக்ட்லி பார்ப்பாங்க இந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் பண்ணுது, எப்படி சமூகத்துக்கு இது பங்களிப்பு செய்கிறது என்பது. தட் இஸ் சம்திங் டிரான்ஸ்பேரன்சி. இப்போ கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக தே ஷுட் பப்ளிஷ் ரெகுலர் ரிப்போர்ட்ஸ். அவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி, ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குதுன்னு கட்டாயமாக ரிப்போர்ட் பண்ணணும். டிசிஷன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் கிளியர் ஆகிக்கிறோம், நாங்கள் சமூகத்தையும் பார்த்துட்டு தான் போகிறோம், ஓப்பன் இருங்க. தட் இஸ் டிரான்ஸ்பேரன்சி. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் பிரின்சிபல்ஸ், that is using an agreed upon policy framework for doing businesses and deciding on what not to do. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கணும். அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களை நம்ம மதிக்கிறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ குவாலிட்டியாகுங்கிறது நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ் வெளியிடுறது. அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, த ஒப்ளிகேஷன் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் தே டூ, மேனேஜர்ஸ் இன் பர்டிகுலர் ஆர் ஹெல்ட் அக்கௌண்டபிள், நம்ம பொறுப்படுத்திக் கொள்ளணும். டு இன்வெஸ்டிகேட் தி ஆக்டிவிட்டீஸ் பை ரிவ்யூவிங் தெம்செல்ஸ், வெரிஃபையபிலிட்டி, இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான். நம்ம பார்த்த விஷயங்களை விளங்கி வச்சுக்கிற விஷயங்களை எழுதி விட்டீங்கன்னாலே போதுமானது. A simple question. And state 3 benefits for a business by using sustainable practices. Right? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். சமூக பொறுப்பினுடைய வணிகங்களுக்கான நன்மைகள், சோஷியல் சப்போர்ட் ஃபார் ஆபரேஷன், குட் சோஷியல் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ், ரெடியூஸ் த கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஏகப்பட்ட விஷயங்கள் படித்து தான் வச்சு. லெட்ஸ் see the answers a little bit. ஸோ முதலாவது பாருங்க, reduces operational cost through efficient resource usage. நாம் வளங்களை பயன்படுத்தும் போது வீணாக்காமலுக்கு பயன்படுத்தினா தான் பணத்தை சேமிக்க முடியும், வேஸ்டேஜ் இல்லாமலுக்கு. இப்போ பிராண்டிக்ஸ் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க வந்து உதாரணத்துக்கு வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டத்தை கொண்டு வராங்க, நீரை மறுபடியும் பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு சிஸ்டம் மாதிரி. அப்போ என்ன நடக்கும், எனர்ஜி வந்து சேவ் ஆகும். இப்போ அவங்களோட கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் எனர்ஜியை வந்து வினைத்திறனாக அவங்க பயன்படுத்த முடியும். ரைட்? அதே சமயம் சில எல்இடி லைட்ஸை யூஸ் பண்ணுறது, மீள வாட்டரை பயன்படுத்துறது, அதனால் எலக்ட்ரிசிட்டி பில் குறையும், வாட்டர் பில் குறையும். சோலார் பேனல்ஸை நம்ம அவங்களோட ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபேக்ட்ரியினுடைய கூரைகளில் சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், பிகாஸ் சூரிய ஒளி என்பது ஃப்ரீயாக தான் கிடைக்குது நமக்கு. அப்போ செயற்படுறதுக்கான காஸ்ட்டை பெரிய அளவில் குறைக்கும். எனவே சஸ்டைனபிள் ப்ராக்டிஸஸை நம்ம உண்மையிலேயே கொண்டு வந்தோம்னா இட் வில் ரிடியூஸ் த ஆப்ரேஷனல் காஸ்ட் த்ரூ எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூசேஜ். வினைத்திறனான வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதன் மூலம் நம்மளினுடைய செலவுகளை உண்மையிலேயே குறைக்க முடியும், இந்த சஸ்டைனபிளாக நம்ம இருப்பதன் மூலமாக. ஸோ வினைத்திறனான வள பயன்பாட்டின் மூலம் தொழிற்பாட்டு செலவுகளை குறைக்கிறது. அண்ட் போட்டி நன்மை, கம்படிட்டிவ் அட்வான்டேஜும் கிடைக்கும். சுற்றுச்சூழல் உணர்வுள்ள நுகர்வோரை ஈர்க்கும் வகையில் சந்தையில் வணிகத்தை வேறுபடுத்துகிறேன். கம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஈகோ கான்சியஸ் கஸ்டமர்ஸ், சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க சுற்றுச்சூழல் ரொம்ப அவதானமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை இந்த பிஸ்னஸஸ் அட்ராக்ட் பண்ணும். என்வாயர்மெண்ட்டை கேர் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ். இப்போ டில்மா டீ இருக்குதுன்னு வைங்க, டில்மா டீ கம்பெனி அவங்க ஒரு சஸ்டைனபிள், இப்போ ஃபார்மிங் அவங்களோட ஃபார்ம்ஸ்லாம் சஸ்டைனபிளான ப்ராக்டிஸஸை யூஸ் பண்ணுறாங்க, பயோடைவர்சிட்டியை வந்து சரியாக பார்த்துக்கொள்கிறாங்கன்னு சொல்லும்போது, அது வெளிப்படைத்தன்மையாக அவங்களோட ரிப்போர்ட்ஸில் வரும்போது அவங்க அந்த சமூகத்தையும் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது ப்ரீமியம் ப்ரைஸாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குவாங்க. பிகாஸ் இவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம கொடுக்குற காசு சூழல் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலைங்கிற ஒரு நினைப்பொண்டு இருக்குமா உங்களுக்கு. அண்ட் நீண்டகால நம்பகத்தன்மை, எஸ், இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் வணிகத்தினுடைய தொடர்ச்சியை உறுதி செய்கிற மேம்படுத்தப்பட்ட பண்டக்குறி, உங்களுடைய பிராண்ட் இமேஜ்,
நிறுவனத்தின் நட்பெயர் மற்றும் பொதுமக்களின் பார்வையில் நேர்கணியமாக செல்வாக்கு செலுத்துகிறது, ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், ரைட். அண்ட் சிறந்த சமூக சூழலை கொண்டிருப்பது வணிகங்களுக்கு தேவையான உள்ளீடு மற்றும் சந்தையை வழங்குகிறது, நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதால் அரசாங்க கட்டுப்பாடு இல்லாத இருக்கும், குறைவடைகிறது. வணிக சிநேகமான துறைகளிடையே அதிகரித்து வரும் ஒன்றுடன் ஒன்று சார்ந்த தன்மை, அதாவது அக்கறையுடைய தரப்பினர்களுக்கான இன்டர்டிபெண்டன்ஸ் நம்ம பார்த்தது, எதிர்கால அக்கறைதாரர்களை ஈர்க்கின்ற திறன். ஸோ எல்லா விஷயங்களும் வி ஆல்ரெடி இந்த நோட்ஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கிறேன். வி டிடன்ட் மிஸ் எனி சிங்கிள் டாபிக், ரைட். ஸோ வெரி சிம்பிளாக கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜோட கொஞ்சம் நாம் யோசித்து எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த விஷயம். பட் நம்ம படித்த விஷயங்கள் மிக்ஸ் ஆகி இருக்கும், ரைட். ஸோ தட் இஸ் செக்ஷன் பியில் இது இந்த கொஷின் வந்திருந்த விதம். அண்ட் செக்ஷன் சியில் இது வந்துல்ல, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கொஷின் இருக்குது, பட் தட் இஸ் ரிலேட்டட் டு என்டர்பிரினர்ஷிப். ஸோ வி வில் கீப் தட் கொஷன்ஸ் ரைட் நவ். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2025 ஜனவரியில் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் படித்ததுக்குள்ளேருந்து இருந்த கொஷின்ஸாக இருக்குது. அண்ட் 2024 ஜனவரியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த 2024 ஜனவரி பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம், நிறைய கொஷின் செஞ்சிருக்கிறோம். ஸோ செக்ஷன் ஏயில் let's see is there any questions that we can do with 1.3. It's about finance, market, entrepreneurship, SMEs, okay, government and ethics. 1.13 நம்ம பார்க்க முடியும், right. ஸோ 1.13 பார்ப்போம். Production of quality of a work is an action taken by a business for a corporate social responsibility to employees. சரிப்பில் கூற கொஸ்டின் உண்டு. வேலையின் சமத்துவத்தை பாதுகாப்பது, ரைட். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஒர்க், ஊழியர்களை நோக்கிய நிறுவனத்தினுடைய சமூக பொறுப்பாக வணிகம் ஒன்றினால் எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கை, எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துறது என்பது ஒரு கோஆப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்ப்ளாயி சார்பாக ஒரு நிறுவனம் செய்ய வேண்டியதுன்னு சொல்லப்படுகிறது. இது சரியா பிள்ளையா? I need your answers. Tirushan, Reema, Abhilakshan, Bilal Rizvi, Arkam, Adil, Shafika, Roshini, Halith, Ishka, Amazira. What's the answer? Right. So Tirushan, true. Durgania, correct. Reema, correct. Ishka, correct. 1.13. Yes, it's true, right? நம்ம படிச்சுக்கிறோம், நினைவிருக்குதா உங்களுக்கு? நாம் ஊழியர்கள் தொடர்பான சமூக பொறுப்பினருடைய பகுதியில் ஊழியர்கள் தொடர்பானது பார்க்கும்போது இன்ஷூஸ் எம்ப்ளாயீஸ் சேஃப்லி, ஹெல்த், ஈக்குவாலிட்டி, ஊழியர்களினுடைய பாதுகாப்பு, அவங்களினுடைய சுகாதாரம், அவங்களினுடைய சமத்துவத்தை எல்லாரையும் ஒன்றாக ட்ரீட் பண்ணணும் என்பது ஊழியர்களுக்கான சமூக பொறுப்பாகத்தான் நம்ம பார்த்துருந்தோம். அதான் இங்கே சொல்லிக்கிறாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. சிம்பிள் கொஸ்டின், ரைட். And 1.19 also we can do that also from Government and Ethics Chapter 5. List 2 benefits of establishing and implementing a code of business ethics. இப்போ தான் நம்ம பார்த்தோம். வணிக ஒழுக்கநெறி கோவை ஒன்றை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய 2 நன்மைகள். எம்ப்ளாயீஸ் ஊக்கமாக இருப்பாங்க, மிஸ்கண்டக்ட் இல்லாமல் ஆக்கப்படும். பார்த்துருந்தோம், என்ன நிறைய விஷயங்கள் இப்போ தான் பார்த்துருந்தோம்.
ஸோ அதில் ரெண்டு விஷயத்தை எழுதி விட்டோம்னா சரி பாருங்கள். எபிலிட்டி டு கம்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொன்னால் போட்டி நன்மை அதிகமாக காணப்படும். எங்கே படித்தோம் நினைவு இருக்குதா? வணிக ஒழுக்கக்கோவையை செயல்படுத்துவதனுடைய நன்மைகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் தந்திருப்பேன். கஸ்டமர்ஸ்னுடைய கான்ஃபிடன்ஸ், வாடிக்கையாளர் நம்பிக்கை உருவாகிறது, கம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஃபைனான்ஷியலாக எஃபிஷியன்ட் ஆக முடியும், ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கிடைக்கும், லாங் டேர்ம் சர்வைவல் கிடைக்கும், அறிவுசார் சொத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கும்லாம் படிச்சுக்கிறோம். ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஸோ பாருங்க, வணிகத்தினுடைய வாடிக்கையாளரின் நம்பிக்கையை மேம்படுத்துது, வெற்றிகரமாக போட்டியிடக்கூடிய திறன், அதுக்கு பேர் தான் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நிதி அம்சங்களிலிருந்தான வினைத்திறன், தொழில்துறை உதவிகளை பாதுகாக்கிற, தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கி வணிக நிலைத்திருப்பை உறுதி செய்கிற புலமை சொத்துரிமையை பாதுகாப்பு. அதான் கற்புலனாகாத சொத்துக்களுடைய பாதுகாப்பு. ஸோ வெரி சிம்பிள் கொஷன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நாம் 2024 ஜனவரிலேருந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் 2024 ஜனவரியில் இருக்கக்கூடிய பார்ட் செக்ஷன் பி கொஷின் எல்லாமே நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம். அண்ட் செக்ஷன் சி ஆல்சோ வி ஹவ் சம் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் எத்திக்ஸ். சாப்டர் 5ஓட சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி தட் கொஷின். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிரி மோட்டார் ஹவுஸ் கேன் என்ஜாய் இஸ் அன் இன்கோஆப்ரேட்டட் கம்பெனி. என்னென்ன நன்மைகள் தனியார் துறை வணிகமாக அவங்க அனுபவிக்க முடியும். அண்ட் இந்த கம்பெனியுடைய பெஸ்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு என்ன காரணங்களுக்காக அவங்களோட விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் என்பது. தென் ஸ்டேட் 3 ways in which the government influences businesses. இதான் நம்ம பார்க்க வேண்டிய கொஷின். ஒரு வணிகத்தில் அரசாங்கம் என்னென்ன வழிகளில் செல்வாக்கு செலுத்தும். தமிழில் பாருங்கள், வணிகங்களில் அரசாங்கம் செல்வாக்கு செலுத்தும் 3 வழிகள் நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு கஸ்டமரா, ஒரு கம்படிட்டரா, ஒரு போட்டியாளராக, ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறவங்களாண்டி ஏகப்பட்டது படிச்சிருக்கிறோம். ஸோ நாம் படித்த விஷயங்கள், அரசாங்கங்கள் வணிகங்கள் மீது அரசாங்கம் செல்வாக்கு செலுத்துறத இப்படி பிரிச்சிருந்தோம். ஒரு கஸ்டமருங்கிற ரீதியில் எப்படி, ஒரு போட்டியாளருங்கிற ரீதியில், ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறவராக, ஒரு கட்டுப்பாட்டாளராக, ஒரு பிஸ்னஸை என்கரேஜ் பண்ணுறவங்களாக, டெக்ஸரை விடுறவங்களாக, கொள்கைகளை வகுக்கக்கூடியவங்களாண்டு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை நீங்கள் அப்படி பிரித்து எழுதினாலும் சரி, அதுக்குள்ளே வரக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலும் சரி. லெட்ஸ் see the answers. பாருங்க, இம்போசிங் டெக்ஸஸ், வரிகளை விதிக்கக்கூடியவங்களாக, எஸ், கட்டுப்பாட்டாளராக. ப்ரொவைடிங் அட்வைசஸ் அண்ட் ட்ரைனிங், ஆலோசனைகள் மற்றும் பயிற்சி, என்னது, ஊக்கம் அளிப்பவராக. ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன், தகவல்களை வழங்குறவங்களாக அரச நிறுவனங்கள் மூலமாக. ப்ரொவைட் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ், நாணய மாற்று வசதிகளை வழங்குறவங்களாக. ப்ரொவைட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ், நிதி வசதிகளை வழங்குறவங்களாக. ஃபிக்ஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் சேவைகள் மீது உச்ச விலை, இழிவு விலை, அரச கட்டுப்பாட்டாளராக. ப்ரொவைட் சப்சிடிஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், மானியங்களை வழங்குகிறாங்களாக. உட்கட்டமைப்பு வசதிகள், ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். லோஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள். மானிட்டரி கண்ட்ரோல்ஸ், ரைட். ஸோ நீங்கள் இது வந்து டீட்டெயிலாக தந்திக்கிறாங்க. பட் நீங்கள் கஸ்டமராக அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உள்ளுக்கு எழுதினாலும் 100% உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட். அப்போ டி கொஷன் அவங்க வந்து உள்ளுக்கு போய் இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறாங்க, பட் ஸ்டில் யூ வில் கெட் மார்க்ஸ், ரைட். வரிகளை விதிக்கிற, ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குற, தகவல் வழங்குற, பரிமாற்ற வசதிகள் வழங்குற, நிதி வசதி வழங்குற, பொருட்கள் சேவைகளின் மீது உச்ச விலை, இழிவு விலை விதிக்கிற, மானியங்கள் வழங்குற, உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்குற, சட்டங்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தல்கள், பண ரீதியான கட்டுப்பாடுகள். ஸோ தட்ஸ் ஹவு த கொஷன் இஸ் கம்மிங். அண்ட் அடுத்த கொஷன், அது இட்ஸ் ரிலேட்டட் வித் ஆண்டர்பிரினர்ஷிப். நம்ம படித்த உடனே அதை படிப்போம். ஸோ we are tracking each and every questions, நம்ம எது செய்கிறோம் எது செய்யலை என்பது. அண்ட் 2024 ஜூலையில் we have a lot of questions to cover, right. ஸோ இதில் நாம் மற்ற சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் we will do all the questions. ஸோ அன்கம்ப்ளீட்டட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸில் இருக்குது. பாருங்க, which one of the following is not a characteristic of a good money? கீழ்வர ஒன்றில் சிறந்த பணத்தின் பண்பாக அமையாதது எது? துணை சேவைகளில் படித்தது. நம்மளோட நாலேஜ் அப்படியோ நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் வரைக்கும். ஒரு யூனிட்ண்டு அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. வாட்ஸ் ஆன்சர்? திருஷன் 4th one. கொண்டு செல்வது கடினமாக இருப்பது என்பது ஒரு நல்ல பணத்தினுடைய பண்பாக இருக்க முடியாது. வெரி சிம்பிள், ரைட். நம்ம படிச்சுக்கிறோம்.
நினைவுபடுத்தி பாருங்க. நல்ல பணத்தின் பண்புகள் பொதுவானதாக, ரைட், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் எல்லாராலையும், பிரிபடக்கூடிய தன்மை, நீண்டகால பாவனை, நகரக்கூடியது, ஒரே மாதிரியான தன்மை, போலிகளை உருவாக்குவது கடினம், ரைட், அருமைத்தன்மையானதாக இருக்க வேண்டும், நிலையான பெறுமதி கொண்டதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ரைட். ஸோ இதன் அடிப்படையில் எக்ஸப்டபிலிட்டி, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, பிரிபடக்கூடிய தன்மை, நீண்டகாலம் பாவிச்சிருக்கலாம் சொல்லலாம். டிஃபிகல்ட் டு கேரிங்கிறது நம்ம படிக்கல. ஸோ கொண்டு செல்வது கடினமாக இருக்கு என்பது ஒரு பண்பு கிடையாது. கொண்டு செல்வது இலகுவாக இருக்கணும், அதுதான் மொபைலிட்டி. ஸோ த ஃபோர்த் ஒன் இஸ் த ஆன்சர். அண்ட் 1.5 பாருங்க, இதுவும் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் வந்திருக்கிறது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் ஆஃப் போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் அனாலிசிஸ்? கீழ்வருவனவற்றுள் போர்ட்டரினுடைய 5 படைகள் பகுப்பாய்வில் உள்ள ஒரு படையாக அமையாதது எது? அப்போ 5 தெரிஞ்சிருந்தா தான் இது அமையலைன்னு கண்டுபிடிக்கலாம். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி, தொழில்துறைக்கான புதிய பிரவேசிப்பாளர்களினுடைய அச்சுறுத்தல், பார்கெனிங் பவர் ஆஃப் கம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களின் பேரம் பேசும் வலு, த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ், பிரதியீட்டு பொருட்களினுடைய அச்சுறுத்தல், பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ், வளங்களின் பேச பெறும்பல். என்னது? Tirishan is choosing second one as an answer, and Durgania also choosing second one. Is it? என்ன படிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 5மே என்ன நல்லா பாருங்க. போர்ட்டரினுடைய 5 படைகள் என்பது சாப்டர் 2ல வச்சு நான் உங்களுக்கு கவர் பண்ணும்போது, போட்டியினுடைய 5 சக்திகளில் 5 படைகளாக 5 ஃபோர்ஸஸாக என்னென்ன விஷயங்களை படிச்சுக்கிறோம் பாருங்க. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி, புதிதாக வாரவங்கள்ட்டிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல். பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ், வழங்குனர்களின் பேரம் பேசும் ஆற்றல். பார்கெனிங் பவர் ஆஃப் பயோஸ் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளரின் பேரம் பேசும் ஆற்றல். பதிலீட்டு பொருள் உற்பத்தி பொருட்களினுடைய அச்சுறுத்தலும் தற்போது போட்டியாளர்களே காணப்படும் அச்சுறுத்தல்களும் தான் நம்ம படிச்சிருக்கோமே தவிர, நாம என்ன விஷயத்தை பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ். we didn't see something like போட்டியாளர்களினுடைய பேரம் பேசும் ஆற்றல் என்று நாம் ஒன்று படிக்கல. வாடிக்கையாளர்களின் பேரம் பேசும் ஆற்றலும் வழங்குனர்களினுடைய பேரம் பேசும் ஆற்றலும் தான் பார்த்தோமே தவிர, போட்டியாளர்களினுடைய பேரம் பேசும் வலு ஒன்று படிக்கல. ஸோ தட்ஸ் த ஆன்சர். அது இல்லை, அப்படி உண்டு. ஆனால் தொழில்துறையில் புதிய பிரவேசிப்பாளர்களுடைய அச்சுறுத்தல், பிரதியீட்டு பொருட்களுடைய அச்சுறுத்தல், வழங்குனரின் பேரம் பேசும் வலு இருக்குது. பட் பார்கெனிங் பவர் ஆஃப் கம்படிட்டர்ஸ் ஒன்று படிக்கல. ஸோ தட்ஸ் த ஆன்சர், செகண்ட் ஒன். அண்ட் 1.6 நம்ம செய்ய முடியும். Select from the following a risk that a person cannot insure. காப்புறுதி சம்பந்தமாக, again chapter 3, right? நபர் ஒருவர் காப்புறுதி செய்ய முடியாத இடரை கீழ்வருவனவற்றிலிருந்து தெரிவு செய்க. நம்ம படிக்கும்போது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அன்இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் படிச்சுக்கணும். வாட்ஸ் யூ ஆன்சர்? லாசஸ் டியூ டு எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை காரணமாக ஏற்பட்ட இழப்புகள். விபத்துகளிலிருந்து சாத்தியமான இடர், தனது சொந்த உயிருக்கு ஏற்படும் இடர், மீட்குரிய யாவும். Tirushan, second one answer. What about other people? Reema, first one. Are you sure? Bilal Rizvi, first one. Roshini choosing second one. Students, give me a second. ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம என்ன படிச்சுக்கிறோம். காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள் என்பது என்னென்ன? நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட உயிருக்கான இடர்களை காப்புறுதி செய்ய முடியும். விபத்திலிருந்து வரக்கூடிய ரிஸ்கை காப்புறுதி செய்ய முடியும். ரைட், படிச்சிருக்கேன். சொத்துக்களுக்கான சேத இடர்களை காப்புறுதி செய்ய முடியும். கேன் யூ ரிமெம்பர்? ரைட். லைஃப் ரிஸ்க், நம்முடைய உயிருக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் போது. எக்ஸிடென்ட்ஸ், ரைட், நம்ம ஒரு பயணம் செய்யும் போது எக்ஸிடென்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் தீயால் அழிவடைஞ்சிடும், களவு போயிடும், ரைட், அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு செய்ய முடியும்.
அப்போ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாம் காப்புறுதி செய்ய முடியும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய டேமேஜஸ். சேம் டைம் நம்ம படிச்சுக்கிறோம் பணம் அல்லது பாதுகாப்பு இழப்பு, உங்களுக்கு செக்யூரிட்டி பிரச்சனை, உங்களோட காசு தொலைஞ்சு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் காப்புறுதி செய்ய முடியும். அண்ட் அடுத்தது விலங்கு அல்லது பயிருக்கான சேதங்கள், நாம் வளர்க்கின்ற அறுவடை செய்யக்கூடிய நிலங்கள்ல இருந்து வரக்கூடியது, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகள்ல இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடியது, இதையும் நம்ம காப்புறுதி செய்யலாம். போக்குவரத்தில் பொருளையோ காசையோ நம்ம கொண்டு போகும்போது அது தொலைஞ்சு போய் ஏதாவது பிரச்சனை வந்துடலாம். அதான் கடல் வழி காப்புறுதி எல்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம படிக்கும்போது இன்சூரன்ஸ் காப்புறுதியில் கூட கடல் வழி காப்புறுதியில் எஃப்ஏஎஸ் எஃப்ஓபி எல்லாம் படிக்கும்போது அதால தான் இன்சூரன்ஸ் யார் கட்டுறங்கிறதெல்லாம் படிச்சுக்கிறோம். எனவே இது எல்லாமே காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள். அதே மாதிரி காப்புறுதி செய்ய முடியாதவங்களும் இருக்குது. ரைட், பாருங்க, நிதி அல்லாத எதிர்கால இழப்புகள், காதல் தோல்வி, கல்யாண தோல்வி, இதுக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க இயலாது. கல்யாண தோல்வி, காதல் தோல்விக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி தரும்னா இலங்கையில் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்காது. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்றைக்கு பங்குரோத்து நிலைமையில் தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் இழப்பீடு தான் கொடுக்கணும். ரைட், ஸோ அந்த ஒரு ரிஸ்க்குக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இன்சூர் பண்ண துவங்கினா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ நிதியல்லாத எதிர்கால இழப்புகள், முகாமைத்துவ முடிவால் ஏற்பட்ட பிழைகள், இயற்கையாக ஏற்படக்கூடிய பிஸ்னஸ் ரிஸ்க், பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் வரும். அண்ட் சந்தையினை கணிக்க முடியாத தன்மையினால் ஏற்படக்கூடிய இடர்கள். சந்தையினை கணிக்க முடியாதுன்னா மார்க்கெட்டை நமக்கு சொல்ல முடியாது, விலை கூடும் விலை குறையும், அண்ட் தனிப்பட்ட கஷ்டங்களுடைய இடர்கள், இதெல்லாம் செய்ய முடியாது. இதன் அடிப்படையில் இந்த கொஷனை நீங்கள் அவதானிச்சுங்கன்னு சொன்னால் இட் வில் கிவ் யூ த ஆன்சர். பாருங்கள், முதல்ல இந்த பொருளாதார மந்தநிலை காரணமான இழப்புகள். எந்த ஒரு நிறுவனமாவது எக்கனாமிக் ரிசெஷன்டா என்ன, பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நாட்டில் மக்கள்கிட்ட காசு இல்லை, அதால் ஒரு பிரச்சனை வந்தால் அது இன்சூரன்ஸ் கம்பெனி எடுக்குமா? ரைட், மற்றதை பார்ப்போமே. விபத்துகள்லைந்தான சாத்தியமான இடர்களை நம்மளால் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அப்போது இது முடியாத இடர்குள்ளே வராது. அப்போ ரெண்டாவது ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது. சொந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் எஸ் நம்மளால் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். மூணாவதையும் ஆன்சராக சூஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிறது முதலாவது நாலாவது ஆப்ஷன் என்று சொன்னால் மேற்கூறிய யாவும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதார மந்தநிலை காரணமான இழப்புகள், பொருளாதார மந்தநிலைன்னா அது யார கண்ட்ரோல்லையும் இல்லை, அது கிட்டத்தட்ட மார்க்கெட் பிரச்சனை, சந்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே பொருளாதார மந்தநிலை காரணமான இழப்புகளை கொண்டு போய் இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. பட் மற்றதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இதன் அடிப்படையில் முடியாத இடர் என்று சொன்னால் நாம் முதலாவதாக சொல்லணும். ஆனால் நீங்கள் முடியாத இடர் என்று மேற்கூறிய யாவும் சொல்லவும் முடியாது. ஏன்? சொந்த உயிருக்கு நம்ம காப்புறுதி செய்யலாம் தானே. விபத்துக்களில் இருந்தான சாத்தியமான இடருக்கு நம்ம காப்புறுதி செய்ய முடியும். அப்போ நீங்கள் மேற்கூறிய யாவும் சொன்னீங்கன்னா முடியுங்கிறது வந்துடும் இதுக்குள்ளே. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு சரியாக தெரியாட்டி நீங்கள் முதலாவது தான் சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். இப்போ மேற்கூறிய யாவும் நீங்கள் நாலாவது சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா சொந்த உயிருக்கு நம்ம காப்புறுதி எடுக்கிறோம். விபத்துக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் மை டியர்ஸ். திங்க் பிஃபோர் யூ ஆன்சர். ஸோ 1.6 we have done. And 1.7 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சம்பந்தமாக நம்ம பார்க்குறோம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்ளுங்க. கேள்வி என்ன? மேலுள்ளவற்றுள் கூட்டு முயற்சி தொடர்பில் சரியான கூற்றுக்களாக இருக்கிறது என்ன? பதிவு செய்தல் தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். தேர் இஸ் நோ கோயிங் கன்சர்ன். தொடர்ந்து இயங்கும் என்ற கோட்பாடு இல்லை. இட்ஸ் பர்பஸ் இஸ் லாங் டேர்ம். இது நீண்ட கால நோக்கத்தை கொண்டது. நம்ம கூட்டு முயற்சி படிச்சுக்கிறோம். இதில் எது கூட்டு முயற்சிக்கு சரி வரும்? ஆன்சர் என்ன? திருஷன் தேர்ட் ஒன், பிஷ்காப் தேர்ட் ஒன், மற்றவங்க பிலால் ரிஸ்வி தேர்ட் ஒன், துர்கானியா தேர்ட் ஒன், ரீமா தேர்ட் ஒன். யா குட், ரைட். என்னது? ஏயும் பியும் பதிவு செய்ய தேவையில்லை, தொடர்ந்து இயங்கும் கோட்பாடு இல்லை, நீண்ட காலம் கிடையாது. என்ன நம்ம ஜாயின்ட் வெஞ்சர் சம்மந்தமாக படிச்சுக்கிறேன், நினைவுபடுத்தி பாருங்க. ஜாயின்ட் வெஞ்சர் இஸ் டெம்பரரி பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட். ஷார்ட் டேர்முக்கு தற்காலிகமாக உருவாக்குறோம். 2 பேர் அதுக்கு மேலுக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க. இதனுடைய பிரதானமான முக்கியமான அம்சங்கள் என்று நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? இன்வால்வ் 2 or more parties. டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். குறிப்பிட்ட பிஸ்னஸ் லொக்கேஷன் கிடையாது, பேர் கிடையாது, பதிவு அவசியம் இல்லை, இதுக்குண்டு சட்டம் இல்லை, தொடர்ச்சியான தன்மை இல்லை.
ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ இதன் அடிப்படையில் ஆன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி 1.7க்கு தேர்ட் ஒன் ஏயும் பியும் மாத்திரம். அண்ட் 1.8 பிஸ்னஸ் சப்போர்ட் சர்வீசஸில் வந்து இருக்கக்கூடிய கொஷன் தான், which one of the following institution is not supervised by the Central Bank of Sri Lanka? கீழ்வரும் நிறுவனங்களில் இலங்கை மத்திய வங்கியால் மேற்பார்வை செய்யப்படாத நிறுவனம் எது? நம்ம படிச்சிருக்கிறோம். இலங்கை மத்திய வங்கியால் மேற்பார்வை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எவை, முடியாத நிறுவனங்கள் எவை? இதில் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட் ETF இருக்குது, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் EPF இருக்குது, லீசிங் கம்பெனிஸ், லைசன்ஸ்டு ஸ்பெஷலைஸ் பேங்க். எது இலங்கை மத்திய வங்கியால் மேற்பார்வை செய்யப்படாத நிறுவனம்? இஷ்கா ஃபர்ஸ்ட் ஒன் சார், ஊழியர் நம்பிக்கை நிதியம் சொல்றீங்க, ETF. What about other people? ஸ்டூடெண்ட்ஸ் நினைவு இருக்குதா? நோட்ஸை பாருங்க. மத்திய வங்கியால் மேற்பார்வை இடப்படாத நிறுவனங்களுக்குள்ள நான் என்ன சொல்லிக்கிறேன்? உண்டு கேஷ் டெபாசிட்ஸை எடுக்கிறவங்க, அதுக்குள்ளே யார் யார் வராங்க? கூட்டுறவு கிராமிய வங்கி, சிக்கன மற்றும் கடன் கூட்டுறவு சங்கங்கள் வரும். ஒப்பந்த சேமிப்பு நிறுவனங்களாக கண்ட்ராக்டட் சேவிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக நம்ம பார்க்கும்போது அப்ரூவ்ட் பிரைவேட் ப்ரொவிடென்ஷியல் ஃபண்ட், அங்கீகரிக்கப்படாத தனியார் வருங்கால வைப்பு நிதிகள் EPF போன்று, ஆனால் பிரைவேட் வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட். அதே சமயம் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட், ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை நான் சொல்லிக்கிறேன், சென்ட்ரல் பேங்க் இதை சூப்பர்வைஸ் பண்றது இல்லை. காப்புறுதி கம்பெனிகளே நான் சொல்லிக்கிறேன். அப்போ யாரைத்தான் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க? ரைட், அதையும் நம்ம படிச்சு தான் இருக்கிறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் சூப்பர்வைஸ்டு பை சென்ட்ரல் பேங்க்ல கேஷ் டெபாசிட்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? பிரைமரி டீலர்ஸ் வருவாங்க. ரைட், முக்கியமாக EPF வரும், பிரைமரி டீலர்ஸ் வருவாங்க, லீசிங் கம்பெனிஸ் வரும். ரைட், ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆன்சர்? ETF இல்லை, EPF வரும், லீசிங் கம்பெனிஸ் வரும், ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ், உரிமம் பெற்ற விசேட வங்கிகள்லாம் வரும். பட் ETF சூப்பர்வைஸ் பண்ணுறதில்ல. ஸோ டிரெக்ட்லி இட் இஸ் இன் மை நோட்ஸ். And let's see the 1.9 also. Which one of the following is not a characteristic of a formal business? அடிச்சு பிடிச்சி போட்டிக்கிறேன், எவ்வளோ படிச்சுக்கிறோம். What's the answer? ஒரு முறையான ஒரு வணிகத்தினுடைய பண்பு அல்லாத ஒரு விஷயம் என்ன? திருஷன் செகண்ட் ஒன், இஷ்கா செகண்ட் ஒன், ரீமா செகண்ட் ஒன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், என்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் நினைவுபடுத்தி பாருங்க. முறையான ஒரு வணிகத்தினுடைய பண்புகள்ங்கிற அடிப்படையில் ஒரு பொருளாதார நடவடிக்கை இருக்கணும், கொள்வனவு விற்பனை பரிமாற்றம் இடம்பெறணும், தொடர்ச்சியான செயல்முறை இருக்கணும், லாபத்தால் உந்தப்பட்டிருக்கணும், ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இருக்கணும், விருப்பங்களை உருவாக்குறவங்களா இருக்கணும். அப்போ பாருங்க, ஒரு பொருளாதார நடவடிக்கை நிச்சயமற்ற தன்மை, கொள்வனவு நிச்சயமற்ற தன்மை காணப்படாமை. வாட்ஸ் ஆன்சர்? ரோஷினி செகண்ட் ஒன், துர்கானியா செகண்ட் ஒன், பிலால் ரிஸ்வி செகண்ட் ஒன், அபிலக்ஷன் செகண்ட் ஒன். எஸ், நிச்சயமற்ற தன்மை என்பது காணப்படும், காணப்படாமை என்பது சொல்ல முடியும். மற்றபடி லாபத்தால் ஊக்குவிக்கப்படுற கொள்வனவு விற்பனை பரிமாற்றம் ஒன்று காணப்பட்ட பொருளாதார நடவடிக்கை காணப்படுறதெல்லாம் கரெக்ட். வி அக்ரி. தட்ஸ் 1.9. And 1.11 பாருங்க. A business organization that is registered under the Companies Act with a legal identity and a limited liability is called as an incorporated company. ஒரு சட்டப்பூர்வ அடையாளம் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்புடன் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு வணிக நிறுவனம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி அழைக்கப்படுகிறது. சரியா பிள்ளையா? சரி பிழை கூறக்கூடிய கொஸ்டின். இட்ஸ் ட்ரூ, ரைட்? பேசிக் கொஸ்டின் பாருங்க. கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளில் நான் டெஃபினிஷன் ஃபெஸ்ட் தரும்போது என்ன சொல்லுங்க? பிசினஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் வித் செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி. தனிச்சட்ட ஆளுமை வரையறுக்கப்பட்ட பொறுப்போட கம்பெனி சட்டத்தில் கூட்டிணைக்கப்பட்ட வணிகங்கள் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் ஆகும். இட்ஸ் ட்ரூ. பேசிக் கொஸ்டின். அண்ட் 1.12வது கொஸ்டினை பாருங்க. The Employees Provident Fund is a participant of the real-time gross settlement system. Is it true or false? நம்ம படிச்சுக்கிறோம் RTGS, மொத்த அதே நேரம் மொத்த தீர்ப்பணவு முறை என்று. இதில் EPF Employees Provident Fund என்பது ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ். Is it correct or wrong? How many people can remember? Ishka? Is it false? Are you sure? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க,
ஆர்டிஜிஎஸ்ஸினுடைய பார்ட்டிசிபென்ட்ஸாக நான் படித்து தரும்போது உங்களுக்கு இலங்கை மத்திய வங்கிகளை நான் படித்து தந்திருப்பேன். சாப்டர் 3ல ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஸ்ரீலங்காவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ண முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஹியர். ஒன்று மத்திய வங்கி, லைசன்ஸ்ட் கமர்ஷியல் வங்கி, உரிமம் பெற்ற வணிக வங்கி, பிரைமரி டீலர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ஊழியர் நம்பிக்கை நிதியம். இருக்குதா இல்லையா? இருக்குது. ரைட், நோட்ஸை கொஞ்சம் தட்டி பாருங்க, எல்லாம் தெளிவாக தான் தந்திக்கிறேன். ஊழியர் சேமலாப நிதியம் என்பது நிகழ்நேர மொத்த தீர்ப்பன முறையின் ஒரு பங்கேற்பாளர் என்றால் எஸ், இட்ஸ் ட்ரூ. ஏன் துர்கானியா பிளவுறீங்க? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? இது பிறகு பிளவிட்டுறாங்க ஆக்சுவல் பேப்பரை பார்க்கும்போது. இட்ஸ் ட்ரூ. அண்ட் 1.13 வியாபாரம் சம்பந்தமாக நம்ம படித்ததில் இருக்கக்கூடிய கொஸ்டின், a check is a payment method used in international trade. காசோலை என்பது சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கொடுப்பனவு முறையா? இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்டூடெண்ட், சர்வதேச வர்த்தகத்தில் என்னென்ன கொடுப்பனவு முறைகளுக்கு செக்கை நீங்கள் கொடுக்கலாமா? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செக்கை வெளிநாட்டில் வாங்கக்கூடிய பொருளுக்கு வெளிநாட்டவங்களுக்கு தாங்க செக்குன்னு நீங்கள் அனுப்பி வச்சிடலுமா? முடியாது. இட்ஸ் ஃபால்ஸ். நாம் படிச்சிருக்கிறோம் என்னென்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ணப்படும். கேன் யூ ரிமெம்பர்? சர்வதேச கொடுப்பனவு முறைகள் எங்க வெளிநாட்டு வியாபாரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி தரும்போது வணிக நிறுவனங்களுடைய வகைகள் சாப்டர் 4ல இன்டர்நேஷனல் பேமெண்ட் மெத்தட்ஸை நான் சொல்லி தரும்போது உங்களுக்கு நான் சொன்னேன். ரைட், வேரியஸ் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அதில் ப்ரைமரியான பேமெண்ட் மெத்தட்ஸாக நாம் 4 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று கேஷ் இன் அட்வான்ஸ், இன்னொன்று எல்சி, இன்னொன்று டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன் பண்ணுறது, அடுத்தது ஓப்பன் அக்கவுண்ட். இது எல்லாமே வரும். ரைட், மற்றபடி we didn't think anything, ரைட். ஸோ காசோலை என்பது நோ, இட்ஸ் ஃபால்ஸ். சும்மா ஜஸ்ட் நார்மல் பிஸ்னஸில் பயன்படுத்த முடியும் நம்ம நாட்டுக்குள்ளே, தவிர இன்டர்நேஷனலுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. அண்ட் 1.14 பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட், அகெயின் vision is a statement that describes how the organization differs from other similar institutions. தூர நோக்கு என்பது ஒரு நிறுவனம் அதை ஒத்த வேறு நிறுவனங்களிலிருந்து நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்தி இருக்கின்றோம் என்கிற டிஃபரன்சியேஷன் என்னங்கிறது சொல்றதா விஷன் ஸ்டேட்மெண்ட். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வாட்ஸ் தட்? Durgania is saying it's true. Ishka it's false. Rima false. Dirushan true. தெளிவாக விளங்கி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா விளங்குது. நல்லா பாருங்க, நாம் ப்ராஸ்பெக்ட் சம்மந்தமாக படிக்கும்போது தூர நோக்கு, லட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் நான் படித்து சந்திப்பேன். தூர நோக்கை பற்றி நான் சொல்லும்போது இட்ஸ் a long term future oriented dream guiding the business. ஒரு வணிகம் எதை நோக்கி போகுது, அதுவும் நீண்ட காலத்தில் அடுத்த 10, 20, 30, 50 வருஷத்தில் நாங்கள் எதை நோக்கி போகிறோங்கிற அவங்களோட கனவு, அவங்களோட லாங் டேர்ம் ஃபியூச்சர் அவங்கள கைட் பண்ணுறது என்னன்னு சொல்கிறதே தவிர நாங்கள் மற்ற பிஸ்னஸ்லேருந்து எப்படி பிஸ்னஸ் எங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற சொல்கிறது விஷன் கிடையாது. விஷன் என்பது நாம் என்னத்தை நோக்கி போகிறோம் என்பது, மற்றவங்கள்லேருந்து நாம் எப்படி வித்தியாசமாக இருக்குங்கிறது. இட்ஸ் நாட் அ விஷன், தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஈவன் லட்சிய நோக்கு கூட the reason for the organization existence, uniqueness, purpose வேணும்னா லட்சிய நோக்காக நம்ம சொல்லலாம். எங்களோட பிஸ்னஸ் எப்படி தனித்துவமாக இருக்கின்றது, எங்களினுடைய யூனிக்னஸ் என்ன, நாங்கள் எப்படி மற்றவங்களிலிருந்து வித்தியாசமாகின்றோம் என்பதனை இலட்சிய நோக்கு சொல்லலாமே தவிர விஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லாது. என் எதிர்கால பார்வையோடு ஒப்பிடும்போது நாங்கள் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்கிறது தான் லட்சிய நோக்கு. எங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட செயல் இருக்குதா என்பது தான் லட்சிய நோக்கு. நாங்கள் எப்படி யூனிக்காக இருக்கிறோம், எங்களோட பர்பஸ் என்ன, எங்களோட நிறுவனத்தை நாங்கள் எதுக்கு வச்சிருக்கிறோம் என்பது தான் லட்சிய நோக்கு. தூர நோக்கம் என்பது இட்ஸ் ஆல் அபவுட் அவர் லாங் டேர்ம் ட்ரீம். இதில் நாம் அடுத்தவங்கள்லேருந்து வித்தியாசமாகிற பெண்டைக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். அடுத்த 10 வருஷத்தில் அந்த பிஸ்னஸை இல்லாமல் போய்த்து. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிற மெத்தட் வித்தியாசமாகும். பட் விஷன் என்பது இட்ஸ் ஆல்வேஸ் 40, 50, 100 வருஷமானாலும் அந்த கம்பெனிக்கு விஷன் உண்டு தான்.
பட் எப்படி நம்ம வித்தியாசமாகங்கிறது டெக்னாலஜி வர வர மார்க்கிட்டே போகும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் மிஷன் ஸ்டேட்மெண்ட், நாட் அபவுட் விஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதில் பிழையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ தூர நோக்கு என்பது ஒரு நிறுவனம் அதையொத்த வேறு எவ்வாறு வடுப்பது கிடையாது. அந்த நிறுவனம் நீண்ட காலத்தில் எதை நோக்கி செல்கின்றது என்கின்ற அவங்களுடைய கனவே தவிர இட்ஸ் நத்திங். ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ keep aware of these question types. And 1.15, business support service. As per the indemnity principle, earning profit from the insurance is prevented. Is it correct or wrong? இழப்பீட்டு கோட்பாட்டின்படி காப்புறுதியிலிருந்து லாபம் ஈட்டுவது தடுக்கப்பட்டுள்ளது. சரியா பிள்ளையா? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் கிளாஸ்லேருந்து எனக்கு தான் தெரியும். இட்ஸ் ட்ரூ இஷ்கா, இட்ஸ் ட்ரூ, இஸ்ன்ட் இட்? என்ன படிச்சுக்கிறோம்? கோட்பாடுகள் சொல்லி தரும்போது காப்புறுதியினுடைய கோட்பாடில் இழப்பீட்டு கோட்பாடு வரும்போது என்ன சொல்லலாம்? கம்பன்சேஷன் ஈக்குவல் டு லாஸ், நோ ப்ராஃபிட். ஏற்பட்ட இழப்பீடு மாத்திரம்தான் ஈடு செய்யப்படும். நீங்கள் லாபம் உழைக்க முடியாது. இன்சூரன்ஸ் எடுக்கிறது லாபத்தை உழைக்கிறது கிடையாது. நஷ்டம் வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதே தவிர நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் லாபம் உழைக்கிற வேலை கிடையாது. ஸோ தட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் indemnity concept. It's a true statement, right? 1.15, right? And 1.16, third again, வியாபாரம். State two advantages of a distribution channel to the business. வணிகத்துக்கான ஒரு விநியோக வழியினுடைய 2 அனுகூலங்கள். எத்தனையோ தரம் அடித்து துவைச்சிட்டோம், ரைட்? பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் நான் உங்களுக்கு படித்து தரும்போது சொல்லி தாங்கிக்கிறேன். மார்க்கெட் எக்ஸஸை நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது, ரைட்? அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சி, விநியோக வினைத்திறனை மேம்படுத்துது. மேலதிக சேவைகளை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வழங்குது. வணிகத்துக்கு சும குறையுது. விநியோக சங்கிலியை விரைவுபடுத்துகிறோம். இதெல்லாம் படிச்சுக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது 2 விஷயத்தை எழுதினீங்கன்னா சரி. ஸோ இதில் பாருங்கள், அவங்களோட ஆன்சரை கூட அவங்க அப்படி தான் சிந்திக்கிறாங்க. Facilitating market access, distribution efficiency, provision of additional services, reduce the burden of the business, speeding up the supply chain, increase the market risk, cost effective, improve productivity, increase sales, save time, improve customer service. So the same concepts. பாருங்க, சந்தை அணுகலுக்கு வசதி அளித்தல், விநியோக வினைத்திறன், மேலதிக சேவைகளை வழங்குதல். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் நம்ம படித்த விஷயங்களை மைண்டில் ஒரு 2 விஷயத்தை எடுத்து வச்சிங்கன்னா சரி. And 1.7 is about entrepreneurship and finance market, and we can do 1.19, that is related to business support services. பாருங்க, state 2 ways that a check can be dishonored. ஒரு காசோலை மறுக்கின்ற 2 வழிகள். நிறைய படிச்சுக்கிறோம், ரைட்? பாருங்க, காசோலை மறுத்தல்ல அதுக்கான காரணங்கள் சொல்லி தரும்போது கணக்கில் பணம் போதாமல் இருக்குது. செக் கொடுத்தவர் கொடுக்க வேணாம்னு தடை விதிக்கிறார். காசோலையை எழுத்தில் ஒரு மாதிரி, நம்பர்ஸில் ஒரு மாதிரி தவறாக எழுதப்பட்டிருக்குது. கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். காசோலை தெளிவில்லாமல் இருக்குது, சிதவடைஞ்சிருக்குது. ஸோ காசு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வழிகள். சிம்பிளாக 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டோம்டா சரி. ஸோ பாருங்கள் ஆன்சர்ஸை. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். ஸோ காசோலையில் இருக்கக்கூடிய சைன் வித்தியாசமாகுது, கையொப்பம் இணக்கமின்மை. வங்கி கணக்கில் இந்த பணம் செலுத்துவதை வரையுனர் நிறுத்தி இருக்கிறாரு. காசோலை சரியான முறையில் எழுதப்படாமல் இருக்குது. வரையுனர் கணக்கை மூடிட்டார். காசோலை மங்களாகவும் தெளிவற்றதாகவும் இருக்குது. ஸோ நம்ம படித்த விஷயங்களோட எல்லாமே ஒத்து போகுது. ஸோ தட் இஸ் த கொஷன் 1.19 and 1.20, that is all about entrepreneurship, right? ஸோ செக்ஷன் ஏயில் வந்திருக்கக்கூடிய இது வரைக்கும் படித்த கொஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜூலையில் பார்த்திக்கிறோம். ஸோ ஐ ஹோப் ஸோ திஸ் இனஃப் ஃபார் டுடே செஷன். ஓகே, ஸோ பாஸ் பேப்பர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எல்லா பாஸ் பேப்பர்ஸும் நம்ம முடிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் ஸ்டார்ட் SMEs as a backbone of an economy. இது ஜஸ்ட் ஒரு 5% உங்களோட சிலபஸ். ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் within 1 day session, if it is not with a two sessions. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் SME சம்மந்தமாக பார்ப்போம். Let's see all of you in the next classes. Have a great day. Thank you all. ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க. Thank you. Next class la sandipam. See you. Bye.